किया। ஆனா தேவ வார்த்தைக்காக ஆவியானவர் காத்துனுகிறாரு. बस परमेश्वर के वचन के लिए पवित्र आत्मा इंतजार कर रहे தேவ थे। வார்த்தை வந்த பிறகு परमेश्वर का जब वचन आया அங்க வெளிச்சம் வருது. तब वहां पर उजाला हो गया। ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பல கிறிஸ்தவனை நீங்க பாப்பீங்க, आप बहुत सारे लोग को पुराने मसीह को आप देखेंगे, புட்டி புட்டியா எண்ணெய் கொண்டு வருவாங்க. सब घुटने में रहते हैं। என்ன ஜெபம் பண்ணி கொடுங்க, என்ன ஜெபம் பண்ணி கொடுங்க, आप मुझे प्रार्थना कर दीजिए, தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுங்க. पानी में प्रार्थना कर வேங்க दीजिए। வேதத்துல எங்க என்ன ஜெபம் பண்ணி கொடுக்க சொல்லிக்குது वचन में बता रहा है कि किस कैसे प्रार्थना कर। பாருங்க. இது விளையாட்டுக்கான சொல்லி கொடுக்கல. मैं ऐसे खेल के लिए आपको नहीं सिखा रहा हूँ। இன்னைக்கு சர்ச்சுக்கு வர மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது பாருங்க. आजकल कलीसिया में जो लोग आते हैं उनको वो समझ में नहीं आता। சார் இது நடக்கல அது நடக்கலன்றாங்க. वो बोलते हैं सर ये नहीं हो रहा है, वो नहीं हो रहा है। ஏன் நடக்கல? वो क्यों नहीं हो? போன வாரம் கூட சொன்ன விசுவாசியா வாழணும்னு சொல்லியிருக்கேன் पिछले सप्ताह मैंने बोला था कि विश्वासी जगह एक विश्वासी की तरह जीना है। இல்லையா? ஆமா, உலகம் முழுவதும் நாசமாகும், ஆனா நீங்க உங்க மேல கடவுள் உதிப்பார். पूरे संसार नाश होंगे पर परमेश्वर आप में उदय करेंगे। இது வந்து ஒரு பயம் கிடையாது, பயமுறுத்துறதுக்காக பேசல. मैं इसे डराने के लिए नहीं बोल रहा हूँ। கடவுள் மேல நம்ம அலாதி பிரியம் வைக்கணும்ன்றதுக்காக சொல்றது. हम परमेश्वर पे அவர் மேல ஆழமான பிரியம் बहुत आय से हमें उसे स्नेह रखना है, इसलिए வைக்கணும் பாருங்க. रखना है। இல்ல ஏன் சொல்றேன்னா, मैं क्यों बोल रहा हूँ? எல்லாமே தேவன் நம்மள பாக்குறார். सब कुछ परमेश्वर देखते हैं। நம்முடைய வாழ்க்கை हमारा जीवन அவர்கிட்ட இருக்குது. उसके पास है। ஆகவே அதுக்காக நம்ம அவ்வளோ அவருக்காக வாழ்றத ஆசைப்படணும். इसलिए हमें उसके लिए जीना है, हमें ये इच्छा रखना है। ஆமென். आमीन। ஏன்னா உங்களை என்னையும் பார்த்து தான் இந்த உலகத்துல ஆண்டவர்கிட்ட வருவாங்க மக்கள். इसलिए आपको और हमको देख के ही परमेश्वर के पास आएंगे लोग। ஆமா, நீங்க நானும் இயேசுவுடைய அடையாளமா இருக்கிறோம். आप और हम परमेश्वर के स्वरूप, हम उनके चिन्ह हैं। ஆமென். आमीन। சரி, எல்லாரும் நான் சொல்றது சொல்லுங்க. सब मैं जैसे बोल रहा हूँ बोलिए। எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசுவோடும் இருக்கிறது. இதை இனிமேல் நான் வந்து நிறைய விசுவாச அறிக்கை எழுத போறேன். அதை டெய்லி நம்ம சொல்லணும் பாருங்க. 1 யோவான் 1:3 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. पहला यूहन्ना उसका 1:3, जो कुछ हमने देखा और सुना उसका प्रचार तुम्हें भी देते हैं, इसलिए कि तुम भी हमारे साथ सहभागिता हो, और हमारी यह सहभागिता पिता के साथ और उसके पुत्र यीशु मसीह के साथ है। பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் मेरा जो सहभागिता है பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. पिता के साथ और उसके पुत्र यीशु के मसीह के साथ है। அப்போ டெய்லி இதை சொல்லணும். इसे हमें प्रतिदिन बोलना है। எங்க ஐக்கியம் हमारा जो सहभागिता பிதாவோடும், पिता சொல்லுங்க, के साथ है। எங்க ஐக்கியம் हमारे जो सहभागिता பிதாவோடும் पिता के साथ இயேசுவோடும் और यीशु के साथ இருக்கிறது. रहता है। இது நல்ல ஒரு ஃபெலோஷிப். ये एक Fellowship. अच्छा संगति है। ஆமென். आमीन। எல்லாரோட நம்ம பழகலாம், हम सबके साथ मिल सकते हैं, ஆனா நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு இயேசுவோடு கூட அதிகமா இருக்கணும். पर हमारा जो सहभागिता है वो परमेश्वर के साथ रहे। ஆமென். आमीन। சரி, நம்ம ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் எப்பொழுதும் அங்கதான் போவோம். यशायाह उसका 60 அதுதான் நம்ம பார்க்க போறோம். यही हम देखने वाले हैं। அதான் நம்ம ஜனவரி 1 கொடுத்த வாக்குத்தத்தம். ये जनवरी 1 तारीख का ये வாக்குத்தத்தம் हम देखेंगे। 1 ல இருந்து 7 வரைக்கும் 1 से लेकर 7 तक देखेंगे। அதெல்லாம் நம்ம வாரம் பார்த்துட்டு வரோம். यही हम सप्ताह देख रहे हैं। ஆகவே போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். पिछले सप्ताह हम देखे थे। பூமி முழுவதும் இருளா மூடும். 2ஆம் வசனம். पूरे संसार में अंधेरा छा जाएगा, ஆனால் கர்த்தர் உண்மையில உதிப்பார் पर परमेश्वर आप पर उदय करेंगे, அப்படின்னு பார்த்தோம். ऐसे हम देखे थे। அத பத்தி அன்னாள் என்ன சொன்னாங்க? அன்னாள் என்ன சொன்னாங்க? उसके प्रति हन्ना ने क्या बोला था? தேவன் என்ன சொன்னாரு? परमेश्वर ने क्या बोला था? அதுக்கப்புறம் மீகா என்ன சொன்னாரு? उसके बाद मीका ने क्या बोला था? அப்புறம் இயேசு வந்து 25ஆம் அதிகாரம் மத்தேயுல என்ன சொன்னாரு? मत्ती उसका 25 के अध्याय में क्या बोला था? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ये सब हम देखे थे। அதான் எப்படி உண்மையான ஒரு விசுவாசியா இருக்கணும், कैसे हमें सच्चा मसीह सच्चा विश्वासी புத்தி बनना है। உள்ள கண்ணி, புத்தி இல்லாத கண்ணி, एक बुद्धिमान स्त्री और निर्बुद्धि स्त्री। அதனால நம்ம தான் விசுவாசியை பத்தி தான் பேசுது. ये जाकर हमारे विश्वास के बारे में बोल रहा है। ஆயத்தமா இருக்கிறவங்க கடவுள்கிட்ட போறாங்க.
बहुत ஆயத்தமா बहुत இருந்தவங்க. सारे रोगी लोग परमेश्वर के पास गए थे। எப்படி ஏனத்தானே வாழ்ந்தவங்க கண்டிப்பா மேல போக முடியாது. जो अच्छे से रहते हैं वो परमेश्वर के पास नहीं जा सकते। வெறும் ஞானஸ்நானம் எடுத்துட்டா மேல போயிட முடியாது. ऐसे ही बपतिस्मा लेने से कोई भी ऊपर नहीं जा सकता, ஏன்னா அவரோட கூட வாழ்றது ரொம்ப முக்கியம். क्योंकि उनके साथ हमें जीना बहुत அதுக்காக जरूरी தான் है। சபைக்கு வரோம் நம்ம. इसलिए हम कलिसिया में आते हैं। ஓகேவா? அதுக்கு தான் எடுத்து நான் சொல்றேன். इसलिए मैं आपको बोल रहा हूँ, நம்முடைய ஐக்கியம் हमारा जो सहभागिता பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. पिता और यीशु के साथ रहेगा। அதன் அடிப்படையில தான் எல்லாம் வருது. उनके वजह से ही सब कुछ होता நமக்கு है। நல்ல குடும்பம், हमारा चाहे वो अच्छा परिवार हो, பிள்ளைகள், चाहे हमारे बच्चे நல்ல हो, வேலை, चाहे हमारा काम நல்ல हो, சம்பளம், चाहे वो हमारे धन हो, ஐஸ்வர்யம், चाहे वो ऐश्वर्य हो, ஆசீர்வாதம், चाहे वो आशीर्वाद அந்த हो, சுகம், चाहे वो चंगाई हो, ஆரோக்கியம், चाहे वो आरोग्य हो, தீர்க்காயுசு, चाहे वो बहुत आय का जीवन हो, எல்லாமே सब कुछ அந்த பிதாவோடு இயேசு கிறிஸ்து இருக்கிற ஐக்கியத்துல இருந்து தான் வருது எல்லாமே. सब कुछ वो परमेश्वर के सहभागिता के साथ ही आता है। அவரை விட்டுட்டு வேற எதுவும் கிடைக்காது. उनको छोड़कर कुछ भी नहीं होता। ஆமென். आमीन। இந்த சபை ரொம்ப முக்கியமா இதுல நல்லா கவனமா வச்சுங்க. ये कलिशा बहुत जरूरी है, इस पे ध्यान दीजिए। ஆமா, எல்லாம் வந்து இவங்க ஐஸ்வர்யம் அதெல்லாம் பேசுறதுனால எதுல இருந்து வருதுன்னா எல்லாமே தேவனுக்குள்ள இருந்து தான் வருது. ये ऐश्वर्य के बारे में बोलते हैं, ये किस किस वजह से आता है? ये परमेश्वर के पुत्र के वजह से ही आता है। ஆமென். आमीन। சரி, நம்ம இன்னைக்கு फिर हमें आज இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? அதுல 60 1 ல இருந்து 7 வரைக்கும் हम उसका यशायाह उसका 60 का 1 से 7 तक देखेंगे। எல்லாவற்றையும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, வெறும் வாசிக்கிறது ஒரு செய்தியா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் इसे बस हमें ऐसे ही पढ़ना नहीं, एक सुसमाचार की तरह ना இது लें। ஒரு செய்தி கிடையாது. ये एक समाचार नहीं है, இத நாம வந்து பிலீவ் பண்ணோம், விசுவாசிக்கணும். इसे हमें इस पे विश्वास करना है। ஆமா, அதுக்கு தான் இங்க வரோம். इसलिए हम इधर आते हैं। ஏதோ ஒரு செய்தி கேட்கறதுக்காக வரல. वो ऐसे कुछ समाचार सुनने के लिए नहीं आते हैं। சொல்லப்படுகிற காரியத்தை பிலீவ் பண்ணி விசுவாசிச்சு என் வாழ்க்கையில அதை பார்க்கணும். जो हम बोलते हैं उस पे हमें विश्वास करना है। ஆமென். விசுவாசி அதை என் வாழ்க்கையில பார்க்கறதுக்காக தான் நான் வரேன். நான் विश्वासी जाकर वैसे उसके जीवन में हो, इसलिए वो आते हैं। வெறும் வசனத்தை கேட்கறதுனால வரல. सिर्फ ऐसे ही वचन को सुनने के लिए கேட்கறது नहीं, மூலமாக सुनने के द्वारा எனக்கு விசுவாசம் வருது. उसके वजह से विश्वास आता விசுவாசத்தின் है। மூலமாக विश्वास के द्वारा காணப்படாத காரியங்களை जो चीज हम नहीं देख सकते, என் வாழ்க்கையில நான் பார்க்க போறேன். मैं अपने जीवन में देखने वाला हूँ। அதுக்கு தான் நம்ம வரோம். इसलिए हम इधर आते சரி, हैं। இன்றைக்கு நாம आज हम இதெல்லாம் நமக்கு நிறைவேறணும்னா, இப்ப நம்ம 60 அதிகாரம் 1 ல இருந்து 7 வரைக்கும் வாசிச்சிருக்கிறோம். நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வேண்டும் என்றால், நிறைவேறணும்னா, நடக்கணும்னா, ये जो हमने जो पढ़ा था, ये सारे चीज हमारे जीवन में भरपूर हुए तो நமக்கு வந்து முதலாவது வந்து என்ன பண்ணோம்? வார்த்தை வேண்டும். पर सबसे पहले हमें क्या करना, उस वचन को लेना है। வார்த்தைனா தேவ வார்த்தை வேண்டும். वचन क्या है? परमेश्वर का वचन को हमें लेना है। ஆமென். இரண்டாவது, दूसरा, அந்த தேவ வார்த்தைக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்கு வேணும். और उस परमेश्वर के वचन में हमें एक विश्वास चाहिए है। என்கிட்ட இது இல்ல அதுல நீங்க சொல்ல தேவையில்ல. आपको ये बोलना नहीं है मेरे पास ये नहीं है, वो नहीं है। தேவன் வார்த்தையினால தான் இந்த உலகத்தை உண்டாக்குனாரு. परमेश्वर जाकर उस वचन से ही संसार को बनाए थे। ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை அந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். इसलिए हम इस एतवार के दिन में हम वचन का प्रचार करते ஏன்னா हैं, வார்த்தையில தான் தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. क्योंकि परमेश्वर ने सारे चीज को अपने वचन से बनाया है। அப்ப வார்த்தையினால தான் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில உருவாக போகுது. इसलिए वचन के द्वारा ही हमारे जीवन में सब कुछ उत्पन्न होने वाला है। ஆகவே தான் வாரம் தேவ வார்த்தையை இங்க பிரசங்கிக்கிறோம். इसलिए हम सप्ताह हम परमेश्वर के वचन को हम करते हैं। ஆமென். आमीन। ஆகவே ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம், उसका उत्पत्ति उसका ஆமா 1ஆம் அதிகாரம், 1 अध्याय। நீங்க சொல்லலாம், திருப்பி இது சொன்னதே சொல்லலாம், சொல்லினே இருக்கிறீங்களே விசுவாசம். आप ऐसे बोल सकते हैं कि जो बोला है वही बोल रहे हैं आप। ஆமா, காலையில சாப்பிடுறது ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள வயிற்றுல காலி ஆயிடுது. हम जो खाते हैं सुबह वो 1-2 घंटे के बाद वो पच जाता है। மத்தியானம் சாப்பிடுறது ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குதா அப்படின்னு கேக்குறோம். दोपहर को हम खाते हैं तो हम शाम को कुछ स्नैक्स हो, வயிறு ஃபுல் ஆகுது. पेट भरा रहे तो சாப்பிடும்போது खाने के वक्त में கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தா எதனா இருந்தா தரீங்களா? थोड़ी கொய்யா பழம் இருக்குதா? देर के बाद में हम बोलते வாழைப்பழம் हैं இருக்குதா? कि कुछ है, பிஸ்கெட் பா. चाहे बिस्किट हो। சாப்பிட்டோம் காலைல தான், सुबह ही खाए थे, ஆனா பசி எடுக்குது. फिर भी भूख लगता है। விசுவாசம் அப்படிதான். विश्वास भी ऐसे ही எவ்வளவு है, சாப்பிட்டாலும் जितना भी हम खाए அது கரைஞ்சிரும். वो जाकर खत्म हो जाता है। ஆகவே தான் விசுவாசத்தை சாப்பிட்டுக்கினே இருக்கணும். इसलिए हमें विश्वास को खाते रहना है। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग आप सुनते हैं? ஆமென். आमीन। அப்ப விசுவாசத்தை சாப்பிட்டுனே இருக்கிறோம்னா विश्वास को अगर हम खाते रहेंगे तो விசுவாசத்திலே வாழ முடியும். तभी हम विश्वास में जी सकते हैं। ஆமென். आमीन। ஆகவே பாருங்க 1ஆம் அதிகாரம்
1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம். தேவன் ஆ, வெளிச்சம் உண்டாவது கடவுது என்றார், ஆ, வெளிச்சம் உண்டாயிற்று. 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாய கடவுது என்றும் ம். அது ஜலத்தின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். சொன்னார். வாசிமா 3 उत्पत्ति उसका 3 और 6। जब परमेश्वर ने कहा उजाला हो तो उजाला हो गया। फिर परमेश्वर ने कहा जल के बीच एक ऐसा अंतर हो कि जल दो भाग हो जाए। பாருங்க, இந்த கேட்டுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமா கேளுங்க. ध्यान से सुनना है। அப்ப நானும் அப்படிதான். பாருங்க, பைபிள் வாசிக்கும் போது புதுசா வாசிங்க டெய்லி. कभी भी अब वचन पढ़ेंगे तो एक नया तरीका से नया நேத்து வாசித்த மாதிரி இருக்காதுங்க, இன்னைக்கு புதுசா வாசிக்க போறேன். कल जैसे पढ़े थे ऐसा नहीं, आज मैं एक नया तरीका से पढ़ रहा हूँ। பாருங்க என்ன இருக்குது, உலகத்தை உண்டாக்கும் போது கடவுள் கர்த்தர்கிட்ட जब परमेश्वर पृथ्वी को बनाया तो அவர் வார்த்தையிலிருந்து எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. वो सब अपने वचन से ही बनाए हैं। ஆதியில தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கிட்டாராம். परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की है। அப்படி அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. उसमें जाकर अंधेरा था, परमेश्वर ने उसे उजाला से किया। ஆனா தேவன் என்ன பண்ணாரு, परमेश्वर क्या किया? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்றாரு. परमेश्वर बता रहे कि यहाँ उजाला हो करके बोले, ஆனா மேல சொல்றது ஆவியான அசைவாடி கொண்டு தான் இருந்தாரு. पर यहाँ बता रहा था कि ஆவியார் ஒண்ணுமே செய்யல. पवित्र आत्मा कुछ भी नहीं किया। ஆனா தேவ வார்த்தைக்காக ஆவியான காத்துனுகிறாரு. बस परमेश्वर के वचन के लिए पवित्र आत्मा इंतजार कर रहे தேவ थे। வார்த்தை வந்த பிறகு परमेश्वर का जब वचन आया அங்க வெளிச்சம் வருது. तब वहां पर उजाला हो गया। நம்ம வாழ்க்கைய கூட ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். हमारे जीवन में भी पवित्र आत्मा काम करना चाहता நமக்குள்ள है, இருக்கிறாரு. हमारे अंदर में रहते हैं। ஆனா நம்ம வாயிலிருந்து வார்த்தை வருத கவனிச்சு நிற்கிறார். जब वो हमारे मुंह से वो वचन निकले वो ध्यान से सुनते हैं। அவர் நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அதைத்தான் உங்க வாழ்க்கையில உருவாக்குவார். जो आप बात वचन बोलते हो वही आपके जीवन में होता है। ஏன்? क्यों? ஏன்னா தேவனை போல உங்களை என்னைய கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். क्योंकि परमेश्वर ने अपने जैसा आपको और हमें सिरजा है। நீங்க உங்க வாயிலிருந்து வார்த்தையை பேசாத வரைக்கும், जब तक आप अपने मुंह से उस वचन को ना बोलें, ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியே செய்ய மாட்டார். पवित्र आत्मा आपके जीवन में कार्य को नहीं करेंगे। புரிஞ்சுங்க? आप समझिए। பிறகு 6ல சொல்றாரு, இங்க சொல்றாரு வெளிச்சம் உண்டாயிற்று. அதான் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிக்குது. यहाँ बता रहा है कि परमेश्वर उजालों को बनाया। நான் கூட காலைல வாசிச்சேன். मैं भी सुबह सुना। என்றார் எல்லாத்துலயும் வாசிச்சு பார்த்தேன். என்றார் இருக்குது. सारे चीज में लिखा है। சில இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சாங்கன்னா சொல்றாங்களா, பாஸ் சொல்லுவாரு சொன்னார்னு இருக்குமா. इंग्लिश वचन में अगर हम पढ़ेंगे तो कहा है करके, मैंने कहा है करके பார்த்தா இதுல 6ஆம் வசனத்துல வருது. அது 6 में बता रहा है। பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய வேறு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். फिर परमेश्वर ने कहा जल के बीच में एक ऐसा अंतर हो कि जल दो भाग हो जाए। அப்ப தேவன் எப்படி உண்டாக்குனாரு? परमेश्वर ने कैसे बनाया? உலகத்தை संसार को சொல்லி உண்டாக்கி இருக்கிறார். वो बोल कर बनाए। அதே மாதிரி மனுஷனையும் கடவுள் உண்டாக்கிட்டாரு. वैसे ही परमेश्वर ने भी इंसान को बनाया। அப்ப மனுஷனுடைய தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உலகத்தை, தன்னுடைய குடும்பத்தை, मनुष्य का जो தன்னுடைய குடும்பத்தை, उनके परिवार को, தன்னுடைய வாழ்க்கையை, उनके जीवन को, தன்னுடைய வேலை, उनके जो काम है, எல்லாவற்றையும் அவன் தான் உருவாக்கிக்கணும். सारे चीज उन्होंने ही बनाया है। ஆவியானவர் அங்க அசைவாடி தான் இருப்பாரு. पवित्र आत्मा वहां पर वास करते हैं। ஆனால் நீங்க சொல்லும் பொழுதுதான் அங்க வேலை செய்யுது. जब आप बोलेंगे तभी आपके लिए वो कार्य को करते ஆகவே हैं। நீங்க என்ன பண்ணலாம்? आप என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு ஐயா கொஞ்சம் காசு கூட இல்லையா, நான் எப்படி முன்ன வர முடியும்? मेरा जीवन अच्छा सा रहने के लिए थोड़ा पैसा दे दे तो कैसे ठीक रहेगा? தேவன் காசை வச்சு உலகத்தை உண்டாக்கல. परमेश्वर जाकर धन को, पैसा के वजह से ही परमेश्वर ने नहीं बनाया इस संसार। யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய உலகத்தை தேவன் इतना बड़ा पृथ्वी को परमेश्वर ने பணத்தை வச்சு உண்டாக்கல, उस धन से नहीं बनाया, நம்முடைய வார்த்தையை வச்சு தான் உண்டாக்குனார். अपने वचन के द्वारा बनाया। ஆகவே தேவன் என்ன பண்றாரு? इसलिए परमेश्वर क्या करते ஞாயிற்றுக்கிழமை हैं? வரும்போதெல்லாம் एतवार के दिन में जब आते हैं உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு. आपको एक वचन देते हैं। நீங்க என்ன வார்த்தை பேசினுக்கறாங்க அப்படின்னு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. क्या ये वचन बोल रहे हैं, अगर आप ऐसे जाएंगे तो सब खत्म हो जाएगा। இங்க வந்து எல்லாருக்கும் 500 ரூபாய் கட்டு நான் கொடுக்கறது கிடையாது. मैं यहाँ पर आपको 500 रुपए नहीं देता हूँ। 500 கட்டு இங்க கொடுக்கறது கிடையாது. मैं 500 रुपए आपको ऐसे ही नहीं देता हूँ। அது கொடுத்தாலே வந்து அரசாங்கம் வந்து உடனே எங்களை வந்து புடிச்சிடுவான். अगर मैं ऐसा करूंगा तो बाहर के लोग मुझे पकड़ लेंगे। நீங்க ஏதோ ஜனங்களை இழுக்கிறீங்கன்னுவாங்க. आप लोगों को आप अपने तरफ खींच रहे हैं। ஆகவே தான் இங்க 500 ரூபாய் கட்டெல்லாம் கொடுக்கறது கிடையாது. मैं यहाँ पर आपको 500 रुपए
பல 500 ரூபாய் கட்டுகளை உருவாக்கக்கூடிய வார்த்தையை கொடுக்கிறார் கர்த்தர். पुराना 500 रुपए बनाने वाला ये परमेश्वर यहाँ बता रहे हैं। ஹிந்தி சொன்ன பிறகு அடிங்க, हिंदी जब बोलेंगे तब जाकर आप ताली बजाना, ஏன்னா ஹிந்திக்கார் கேட்கணும். क्योंकि हिंदी वाले सुनना है। அதனாலதான் பாருங்க இங்க வந்து இந்த வந்து நிறைய பேர் ஏமாந்து போறதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்தவ மக்கள் बहुत सारे लोग ஏமாந்து போறது. அதான் என்ன போன வாரம் நேத்து கூட சொன்னப்பா, ஏமாற்றம்ன்றது என்னங்க ஹிந்தியில? वो धोखा खाते हैं। ஏமாந்து போறதுக்கு காரணம் என்ன? மக்கள் वो धोखा खाते हैं, उसका मतलब क्या உட்கார்ந்து है? வசனத்தை ஒழுங்கா கேட்கறது கிடையாது. वो ठीक से वचन को बैठ के वचन को नहीं सुनते हैं, இது அந்த வசனத்தை கவனிக்கிறது கிடையாது. वो वचन को ध्यान से नहीं सुनते அந்த वசனத்தை எடுத்துன்னு போறது கிடையாது. हैं, उस वचन को वो लेकर नहीं जाते हैं, அந்த வசனத்தை யோசிக்கிறது கிடையாது. उस वचन को वो सोचते नहीं हैं, அந்த வசனத்தை பேசுறது கிடையாது. उस वचन से वो बात नहीं करते हैं। காலையில நான் உட்கார்ந்து தியானிச்சிருந்தேன். मैं सुबह मैं पर ध्यान कर रहा था। இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வீட்டுல வந்து வச்சிருப்போம். அந்த Yes, மாட்டி தேவன் உன்னை மேலாக்குவார் தலையாக்குவார் இந்த போர்டு போட்டு வச்சிருப்போம். मैं सब अपने घर में एक बोर्ड जैसा बना के रखा हूँ, परमेश्वर आपको सिर बनाएंगे। அது போர்ட்ல இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காது. वो बोर्ड में रहेगा तो वो आपके जीवन में वो वैसे नहीं काम करेगा। அதை பார்த்து நீங்க பேசணும். आपको उसे देखकर बात करना है। நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, நான் சொல்றேன் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் அதை பார்த்து பேசாதான் அது என் வாழ்க்கையில வரும். सच में वो मुझे आशीष वरदान देंगे, ऐसे आपको देखकर बोलना है। பாருங்க, தேவன் பேசாத வரைக்கும் ஆவியானவர் அசைவாடி தான் இருந்தாரு. जब तक आप बात नहीं करेंगे तब तक पवित्र आत्मा नहीं ஆக வீடு काम ஃபுல்லா करेगा। உங்களுக்கு வீடு ஃபுல்லா உங்க வசனம் இருக்கலாம், पूरा आपके घर में पूरा वचन हो सकता है, அதனால எல்லாம் நடந்துராது. उसके लिए नहीं। பாருங்க, ஒரு எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, एक पास्टर बोलते हैं, ஒருத்தர் இருந்தாராம். एक था, அவர் வந்து பாருங்க, பிசாசு வந்து பைபிளை பார்த்து பயப்படுவான். शैतान जाकर बाइबल को देख के डरता है। அதனால நம்ம வீடு திறந்த உடனே जब हम अपने घर के दरवाजा को அதுக்கு எதிர்க்க ஒரு खोलेंगे, ஷெல்ஃப் வச்சிருவாராம். उसको एक जगह पे रख देते அங்க हैं, நேரா பைபிள் வச்சிருவாராம். वहाँ सामने बाइबल रख देते हैं। சப்போஸ் பிசாசு திறந்து பார்த்தா பைபிளுக்கு இருந்து ஓடிடுவானாம். वो जैसे ही वो खोल कर देखेगा शैतान तो वो देख के भाग जाएगा। ஆனா அவனுக்கு தெரியும், சொல்லுவாரு, அவனுக்கு தெரியும் उसको पता है பைபிள் தான் அங்க இருக்குத ஒழிய वही वचन बाइबल वहां पर है करके, ஆனா பைபிள்ல இருக்கிற ஒரு வார்த்தை அந்த ஆளுடைய வாயில இல்லன்னு. पर वो वचन का जो भी बात है उसके मुंह में एक भी नहीं है। அதனால தான் எந்த இடத்துல வாயில வார்த்தைகள் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள வர மாட்டான். जिस जगह में वचन मुंह में ना हो उस जगह पे नहीं आते। நீங்க 2 அடி பைபிள் வச்சிருந்தா கூட உள்ள வருவான் அவன். आपके पास अगर बाइबल ज्यादा भी हो फिर भी नहीं। ஹலோ, அத இன்னொருத்தர் சொல்லுவாரு, எங்க பாஸ்டர் இன்னொன்னு சொல்லுவாரு. एक और एक पास्टर बोलते हैं, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது घर के अंदर जाने के அவர் बाद கால் போறதுக்கு முன்ன अपने पैर को रखने से पहले பைபிளை உள்ள விடுவாராம். पहले बाइबल को आगे रखते हैं। பிசாசுக்கு தெரியுமா शैतान को पता है இவனுக்கு மூளையே இல்லைன்னு. इसको दिमाग ही नहीं है। ஆமா, பைபிளை இப்படி உள்ள விடுறதுக்கு வச்சுக்கிறாரு. बाइबल क्या उसको पहले आगे रखने के लिए रहते பைபிளை இந்த உள்ள விடுறதுதான் வச்சுக்கிறாரு. हैं। बाइबल को अपने अंदर रखने के लिए किए हैं। முழுங்கிறது இல்ல, इसको गिलना नहीं है, படிச்சு உள்ள வச்சுக்கணும். इसको पढ़कर अपने अंदर रखना है, அது மட்டும் இல்ல, அதை பேசணும். तभी उसके द्वारा बात करना है। நான் கிண்டல் கேலிலாம் பண்ணல, கவனிங்க. मैं मजाक से ऐसे नहीं ஏன்னா இந்த बोल रहा हूं। உலகத்துல பாத்தீங்கன்னா பல கிறிஸ்தவங்களை நீங்க பாப்பீங்க, आप बहुत सारे लोग को पुराने मसीह को आप देखेंगे புட்டியா எண்ணெய் கொண்டு வருவாங்க. सब घुटने में रहते हैं। என்ன ஜெபம் பண்ணி கொடுங்க, आप मुझे प्रार्थना कर दीजिए, தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுங்க. पानी में प्रार्थना कर दीजिए। வேதத்துல எங்க என்ன ஜெபம் பண்ணி கொடுக்க சொல்லிக்குது, वचन में बता रहा है कि किससे कैसे प्रार्थना करना है। எங்க தண்ணி ஜெபம் பண்ணி குடிக்க சொல்லிக்குது, சொல்லுங்க காமிங்க. कहाँ पर बाइबल में लिखा है कि पानी प्रार्थना करना है? இல்லாததெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் செய்யறாங்க. இங்க நல்ல வசனத்தை கேட்கறவங்க கூட புத்தி மாறிடுது பாரு. जो मसीह में रहते हैं वो ये सब सुन के उनका मन बदल जाता है। என்ன தேய்ச்சி ஜெபம் பண்றாங்க, ஓகே, என்ன தேய்ச்சி ஜெபம் பண்றது இருக்குது. इसमें लिखा है कि तेल से वो ये करते हैं, ஆனா என்ன புட்டியா கொடுக்கற மாதிரி எதுவும் இல்ல. पर ऐसा नहीं है कि वो पूरा बॉटल भर के वो ये करते हैं। என்ன எதுக்கு தேய்க்கிறாங்க, तेल इसलिए मालिश करते हैं அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கிறதுக்காக. उनका जो अविश्वास है वो खत्म होने के लिए। அவன் வந்து ஒரு மாதிரி பலவீனப்பட்டுறான், वो चाहे वो बलहीन हो வியாதி जाए, பட்டுட்டுக்கிறான், वो चाहे रोग में रहे, ஏதோ வாழ்க்கையில ஏதோ ஒரு
தோய்வு வந்துடுச்சு, उनका ஒரு மாதிரி மோசமாயிட்டான். उनका उनका जो जीवन है वो थोड़ा अजीब सा हो அந்த जाए, எண்ணெய் எதுக்கு அடையாளமா தேய்க்கிறாங்க? वो तेल जाकर क्यों उस चिन्ह के करते हैं? உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருப்பான்றதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த எண்ணெயை தேய்க்கிறாங்க. उसे याद दिलाने की पवित्र आत्मा उसके साथ है। கடவுள் உன்னை விட்டு போல, परमेश्वर आपको छोड़ के नहीं உன்னை गए கைவிட हैं, மாட்டாரு, आपके हाथ को नहीं உன்னை छोड़ेंगे, எழுப்புவார் திருப்பி, आपको वो फिर से திருப்பி உன்னை उठाएंगे, வாழ வைப்பாரு. फिर से आपको वो அந்த चलाएंगे। ஆவியானவருடைய அடையாளத்துக்காக தான் அந்த எண்ணெய் தேய்க்கிறாங்க. वो उस चिन्ह के द्वारा ही वो तेल लगाते हैं। இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் பாருங்க, बहुत सारे मसीह लोग को देखो, உபவாச ஜெபம் பண்ண எண்ணெய் தூக்கிட்டு வந்துருவாங்க. उपवास के प्रार्थना में वो तेल तन्नी लेकर वेற. आ जाते हैं, தண்ணி पानी लेकर आ जाते அதுல हैं வீட்டுல எல்லாம் தண்ணி தெளிக்கணும். और पूरा घर पे पानी छींटते हैं। மரவாசல் வேலை செய்யறதா? மரவாசல் இந்த वो झाड़ू की तरह करते பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க. हैं। वो पानी छींटा मार के वो झाड़ू लगाते हैं। நான் என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोल रहा हूँ, வேதத்தை பாரம்பரிய கிறிஸ்தவா இருக்காதீங்க. பாரம்பரியமா அதான் இதெல்லாம் செய்யறாங்க, அது நம்ம பார்த்து செய்யக்கூடாது. हमें जाकर दूसरे को देखकर नहीं करना है, இதுல என்ன இருக்குதோ அதான் செய்யணும். इसमें जो है हमें वैसे ही करना है। ஆமென். आमीन। அப்ப வார்த்தை இருக்குதா உங்க கையில? क्या वचन आपके पास नहीं है? அப்ப வார்த்தை எப்படி வருது? இந்த வார்த்தையை கேட்கிறோம், ये वचन को हम सुनते हैं, இந்த வார்த்தையை வாங்கிக்கிறோம். ये वचन को हमें ले लेना இப்ப है। என்ன பண்ணலாம்? तब हम फिर हमें क्या இந்த करना है? வார்த்தையே இருந்தாலே போதும், தேவனுடைய இவ்வளவு பெரிய உலகத்தை காட்டினவர் உங்க வாழ்க்கையை கட்ட முடியும். நீங்க ये वचन ही काफी है, इस पूरे संसार को अपने वचन से बनाए हैं। எப்படி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், कैसे आपका जीवन ठीक रहेगा, எப்படி எதிர்பார்க்கறீங்க, कैसे आप நீங்க देखते हैं, அத மாதிரியே இந்த வார்த்தை எடுத்து நீங்க உங்க வாழ்க்கை அமைச்சுக்க முடியும். वैसे ही आप उसको ले सकते हैं अपने जीवन में। ஆமா, கொத்தனார் சொல்லுவாரு, செவுரு கட்டணும்னு சொன்னீங்கன்னா मिस्त्री बोलते हैं कि दीवार को बनाना है तो மேஸ்திரி சொல்லுவாரு, கொத்தனாரு मिस्त्री बोलते हैं செங்கல் மண்ணு சிமெண்ட் கொடுங்க சார்னுவாரு. बालू और सीमेंट और ईटा लेते आए, கொடுத்தா அவர் செவரை கட்டிடுவாரு. वो उसको देंगे तो वो दीवार बना देते நீங்க हैं। கேட்கிற ஸ்டைல்ல கேட்கிற அளவுல கட்டுவார் அவர். आपको कैसा चाहिए वो वैसे ही बना देते हैं। அதே போலதான் वैसे ही உங்க வாழ்க்கைய आपके जीवन நீங்க में கட்டி அமைக்கணும்னா आपको उसे बनाना है तो இந்த வார்த்தையை எப்படி வச்சு செயல்படுறீங்களோ அது மாதிரியே உங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் கடவுள். इस वचन को आप जैसे आप ग्रहण करते हो वैसे ही आपको बना देंगे। சுகத்துக்காக வார்த்தை இருக்குது, चाहे वो चंगाई के लिए वो वचन हो பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வார்த்தை இருக்குது, या वो पवित्र के लिए वचन हो, ஆமா ஆவிக்குரிய காரியங்களுக்காக இருக்குது, चाहे वो पवित्र आत्मा के बारे में हो, குடும்ப வாழ்க்கைக்கான வார்த்தைகள் இருக்குது, ये परिवार के लिए वो वचन हो, எல்லா காரியத்துக்கும் वो सारे कार्य के लिए, சுகம் எல்லாத்துக்கும் सारी चीज के लिए அந்த चंगाई வார்த்தை எடுத்து நீங்க பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கை அது மாதிரி அமையும். उस वचन को आप लेकर बात करेंगे तो वैसा ही आपके जीवन में होगा। ஆமென். आमीन। அப்ப பாருங்க, தேவன் வார்த்தையை பேசுறாரு. परमेश्वर वचन से बात करते என்ன हैं, சொன்னார், சொல்லுங்க சொன்னார், वो बोलते हैं, बोले சொல்லுங்க சொன்னார். बोलिए बोलते हैं, அவர் சொன்னார்னா वो बोलते हैं। நீங்க சொல்லணுமா வேணாமா? आपको बोलना है कि பிரதர், नहीं? சொல்லணுமா வேணாமா? भाई आपको बोलना है சொல்லுங்க, कि நான் नहीं? சொல்லணும். मुझे बोलना है, ஏன்னா கடவுள் சொன்னாதான் நாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாமே. क्योंकि परमेश्वर बोलता है कि आप बोलेंगे तभी आपके जीवन में होगा। ஆமென். आमीन। சரி, புதிய ஏற்பாடுல யோவான் சுவிசேஷம், புதிய ஏற்பாடுல யோவான் சுவிசேஷம் नया नियम उसका यूहन्ना ஷாகாரா பாக்கா தூரா பாக்கா ரீகாலா பாக்கா ஷாகாரா. ஹalleluya. हालेलुया। யோவான் 1 यूहन्ना उसका पहला अध्याय 1 ல இருந்து 5. 1 से लेकर 5। ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது என்றும் உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, यूहन्ना उसका 1 से लेकर 5 तक। आदि में वचन था और वचन परमेश्वर के साथ था और वचन परमेश्वर था, यही आदि में परमेश्वर के साथ था। सब कुछ उसी के द्वारा उत्पन्न हुआ और जो कुछ उत्पन्न है उसमें से कोई भी वस्तु उसके बिना उत्पन्न नहीं हुई। जिसमें जीवन था और वह जीवन मनुष्य की ज्योति था। ज्योति अंधकार में चमकती है और अंधकार ने उसे ग्रहण न किया।
பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்குது. यहाँ पर बोला जा रहा ஆதியில है என்ன இருந்தது? आदि में क्या था? ஆதியில வானம் பூமி இல்ல. आदि में आकाश और पृथ्वी नहीं था। ஆதியில வார்த்தை இருந்தது. சொல்லுங்க. आदि में ஆதியில வார்த்தை இருந்து வாய்த்து இருந்தது. ஆதியில வார்த்தை இருந்தது. मुंह खोल के बोले आदि में वचन था। அந்த வார்த்தை वो वचन தேவனிடத்துல இருந்தது. वो परमेश्वर के साथ था। அந்த வார்த்தை वही वचन தேவனாவே இருந்தது. वो परमेश्वर था। அப்ப பாருங்க தேவனும் வார்த்தையும் ஒன்று. वचन और परमेश्वर एक ही हैं। நீங்க தேவன் தேவன் சொல்லும்போது, आप परमेश्वर परमेश्वर बोलते நீங்க हैं। கர்த்தர் கர்த்தர் சொல்லும்போது, आप प्रभु प्रभु करके बोलते நீங்க हैं। இயேசு இயேசுன்னு சொல்லும்போது, जब आप यीशु यीशु करके நீங்க बोलते हैं, வார்த்தை வார்த்தைன்னு சொல்லுகிறீங்க. आप वचन वचन बोलते हैं। பாருங்க சொல்லப்பட்ட ஆதியில வார்த்தை இருந்தது. आदि में वचन था அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. और वो वचन சொல்லுங்க நீங்க परमेश्वर வாய் திறந்து சொல்லுங்க. परमेश्वर ஆதியில வார்த்தை இருந்தது. आदि में वचन था அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. और वचन परमेश्वर के साथ था அந்த வார்த்தை தேவனா இருந்தது. और वचन परमेश्वर था। தமிழ்காரர் சொல்லுங்க, ஹிந்திக்காரங்க சொல்லுங்க, ஹிந்திக்கு சொல்லுங்க. हिंदी वाले बोले आदि में वचन था और वचन परमेश्वर के साथ था और वचन परमेश्वर था। பாருங்க இது விளையாட்டுக்காக நான் சொல்லி கொடுக்கல. मैं ऐसे ही खेल के लिए आपको नहीं सिखा இன்னைக்கு रहा हूँ। இன்னைக்கு சர்ச்சுக்கு வர மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது பாருங்க. आजकल कलीसिया में जो लोग आते हैं उनको वो समझ में नहीं आता। சார் இது நடக்கல அது நடக்கலன்றாங்க. वो बोलते सर ये नहीं हो रहा है वो नहीं हो रहा है। ஏன் நடக்கல? वो क्यों नहीं हो रहा நீங்க है? இத விட்டுட்டு வேற எதையும் பேசினுக்கிறோம். आप इसको छोड़कर कुछ और के बारे में बात कर रहे हैं। உங்களுக்கு என்ன வேணும் சார்? आपको क्या चाहिए? இந்த வார்த்தையை எடுத்து பேசுங்க சார். इस वचन को लेकर आप बात करिए வேற ஒண்ணுமே இல்ல சார். और कुछ भी नहीं है। பாருங்க அவர் அப்புறம் அது சொல்ற அவர் ஆதியில தேவனோடு இருந்தார். இயேசுவை பத்தி சொல்லுது. அவர் தேவன் அவர் ஆதியில தேவனோடு இருந்தார். 2ஆம் வசனம். यही आदि में परमेश्वर के साथ था। சகலம் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. सब कुछ उसी के द्वारा उत्पन्न हुआ। சகலம் எப்படி உண்டாச்சா? वो सब कुछ कैसे उत्पन्न தேவனால हुआ? உண்டாச்சு. वो परमेश्वर के द्वारा। அப்ப தேவன் எப்படி உண்டாக்குனாரு? और परमेश्वर कैसे அந்த बना? வார்த்தையினால தான் உண்டாக்குனாரு. वचन के द्वारा ही 4 बनाया। சொல்லுது 4 में बताया அவருக்குள் ஜீவன் இருந்தது. उसी में जीवन था அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. और वह जीवन मनुष्य की ज्योति था। அந்த ஜீவன்னா என்ன? वो जीवन क्या था? வார்த்தை தான் ஜீவன். वो वचन ही जीवन है। வேதம் சொல்லுது அந்த வார்த்தை ஜீவனும் ஆவியா இருக்குது. वो वचन बताता है कि वो वचन जीवन था। ஒன்னு ஜீவன் சொன்னோனே இது வேலைன்னு சொல்ல, ஜீவனும் வார்த்தை ஒண்ணு. जीवन भी वचन ही है। ஆகவே ஜீவ வார்த்தை இது. जीवन का वचन है இது वो। ஜீவ வார்த்தை. ये जीवन का वचन। ஜீவ வார்த்தைனா என்ன? जीवन का वचन क्या है? உருவாக்கக்கூடிய வார்த்தை. ये उत्पन्न होने का बात है। என்ன வேணுமோ அது உருவாக்கிடும் அந்த வார்த்தை. क्या चाहिए वो क्या चाहिए आपको क्या चाहिए परमेश्वर उसको उत्पन्न करते हैं இது वचन के செத்த द्वारा। வார்த்தை இல்லை. ये मरा हुआ वचन नहीं है। இது ஜீவ வார்த்தை. ये जीवन का वचन है। அதுக்காக தான் தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க. इसलिए स्वर्गदूत आकर बोलते இப்போ हैं பேதுருவையும் யோவானும் உள்ள புடிச்சு போட்டாங்க. पतरस और यूहन्ना को वो अंदर அவங்கள வெளியே கொண்டு போய் நிக்க வச்சிட்டு சொல்றாங்க, उसको बाहर लेकर खड़े होकर இந்த बताते ஜீவ हैं, வார்த்தையை பேசுங்கள். ये जीवन वचन के द्वारा आप उसके बारे में बात करें। அப்படியே அந்த உயிருள்ள வார்த்தையை பேசுங்கள். ये जीवन का वचन आप उससे बात करें। சொன்னா நடக்கக்கூடிய வார்த்தையை பேசுங்கள். इसको बोलने से जो कार्य होंगे उसके बारे में बात करिए। சொல்லுங்க நான் ஜீவ வார்த்தையை मैं जीवन वचन நான் हूँ। பேசுவேன். मैं बोलूंगा। சொன்னா वो बोला நடக்கக்கூடிய வார்த்தையை वो होने நான் वाला वचन பேசுவேன். मैं बोलूंगा। பாருங்க அப்ப பாருங்க அது மட்டும் இல்ல, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 5 और बता रहा है कि ज्योति अंधकार में चमकती है और अंधकार ने उसे ग्रहण ना किया। பாருங்க अब देखिए அந்த ஒளி वो ज्योति இருளிலே பிரகாசிக்கிறது. वो अंधेरे में चमकती அந்த ஒளினா என்ன? वो ஒளினா வார்த்தை தான். वो ज्योति क्या है? वो वचन ही है। அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதா. वो ज्योति जाकर அப்படின்னா என்ன? अंधकार में चमकती है। இந்த உலகம் இருளா இருக்குது. ये पूरा संसार अंधेरे में है। இந்த உலகம் கடவுள் இல்லாத இருக்குது. ये पूरा संसार परमेश्वर के இந்த बिना है। உலகம் பாவத்துல இருக்குது. ये पूरा संसार पाप में है। ஆனா फिर भी அந்த பாவமும் அந்த இருளும் இந்த ஒளியை பிடிக்க முடியல. ये पाप और ये अंधेरा जाकर उस ज्योति को नहीं पकड़ पाते हैं। அந்த இருளிலே பிரகாசிக்கதான் அது. वो ज्योति क्या होती है? वो प्रकाश करती है। ஆனா அதை பற்றி கொள்ள முடியல. அதை வந்து மூட முடியல. அதை வந்து மறைக்க முடியல. उसको ढाप नहीं सकते। பாருங்க மறைக்க முடியாத வார்த்தை அது. ये ढाप नहीं सकते। ये ऐसा वचन है। அப்படிப்பட்ட வார்த்தை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ऐसा वचन परमेश्वर ने आपको दिया எந்த है। வியாதியும் அந்த வார்த்தையை மறைக்க முடியாது. ये रोग भी आपको ढाप नहीं सकता। ये எந்த वचन வறுமையும் அந்த வார்த்தையை மறைக்க முடியாது. चाहे वो ये गरीबी भी आपको ढाप नहीं सकती। மறைக்க முடியாது. ये आपको ढाप नहीं सकती। எந்த பிரச்சனையும் அந்த வார்த்தையை மூட முடியாது.
वो चाहे कैसी भी परिस्थिति हो, ये इस वचन को नहीं ढांप सकते, ஏன்னா இது தேவ வார்த்தை, தேவனே அந்த வார்த்தையாகிறார். क्योंकि ये परमेश्वर का वचन, ये वचन ही परमेश्वर है. ஹalleluya. हालेलुया, சொல்லுங்க ஹalleluya. हालेलुया, ஆமென். आमेन. ஆகவே பாருங்க, இப்போ இந்த வார்த்தை எப்படி மாம்சமாகும்? ये वचन कैसे शरीर बनेगा, இந்த வார்த்தை எப்படி மாம்சமாகும்? ये वचन कैसे मांस बनेगा. 14 வசனம் பாருங்க. 14 இதுலயே 14 1:14. इसी में 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. और वचन देधारी हुआ और अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया. और वचन देधारी हुआ और अनुग्रह और सच्चाई के परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया, और हमने उसकी ऐसी महिमा देखी जैसे पिता ने एकलौते की महिमा. பாருங்க, அந்த வார்த்தை वो वचन மாம்சமாகுச்சு. वो देधारी हुआ. அதனால என்ன அர்த்தம்? उसका अर्थ क्या है? தேவன் ஆவியா இருந்தவர் இயேசு परमेश्वर जाकर आत्मा, पवित्र आत्मा थे, மாம்சமா பாக்குற மாதிரி மாறினார். वो देखने जैसा वो बदले. பாருங்க, தேவன் மாம்சம் ஆவியா இருந்தாரு, परमेश्वर जाकर पवित्र आत्मा थे, இயேசுவாக பாக்குற மாதிரி வந்தாரு. वो यीशु को हम देख सके वैसे वो இப்ப हुए. பேசப்படுகிற வார்த்தையெல்லாம் ஆவியா இருக்கலாம். अभी जो हम बात करते हैं वो वचन जाकर एक आत्मा के द्वारा हो. எப்படி இயேசு பாக்குற மாதிரி வந்தாரோ, जैसे यीशु को हम देखने जैसा यीशु आए थे, உங்க வாழ்க்கையில பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் பாக்குற மாதிரி ஆயிடும். जैसे अगर आप उस बात करेंगे तो वैसे ही आप देखने जैसा आपके साथ होगा. உதாரணத்துக்கு, उदाहरण के लिए, வியாதியா இருக்கிறீங்க, चाहे आप बीमारी में हो, நீங்க நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன் நீங்க சொன்னீங்கன்னா, अगर आप बोलेंगे मैं चंगाई में रहूंगा, मैं चंगाई में रहूंगा, இன்னைக்கு வியாதியா இருக்கலாம் நீங்க, இப்போ अभी आप रोग में हो सकते हैं. ஆனா சுகத்தை குறிச்சே பேசிட்டு வந்தீங்கன்னா, जब आप चंगाई के बारे में ही बात அந்த करेंगे, சுகத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். उस चंगाई को आप अपने जीवन में देख सकते हैं. ஆகவே இயேசு ஆவியா இருந்தவர் यीशु जाकर पवित्र आत्मा में थे, மாம்சமா மாறினார். वो देधारी हुए. எப்படி மாம்சம் மாறினாரு? वो देधारी कैसे हुए? விசுவாசத்தினாலே. उस विश्वास के वजह से, விசுவாசத்தினாலே. उस विश्वास के वजह से. இந்த வார்த்தை தான், ये वचन ही, வார்த்தைக்குள்ளதான் விசுவாசங்குது. ये वचन में ही विश्वास है. இன்னொன்னு, விசுவாசம் வார்த்தை ஒண்ணுதான். और वचन और विश्वास एक ही है. மாத்தி மாத்தி யோசிக்காதீங்க. आप अलग अलग ना सोचें. ஆனா எப்படி மாம்சமா மாறுச்சு? कैसे वो देधारी हुआ? மாம்சம்னா என்ன அர்த்தம்? देधारी का अर्थ क्या है? பாக்குற மாதிரி எப்படி மாறுச்சு? वो देखने जैसा वो बदला. காமிக்கிறேன் பாருங்க. मैं आपको दिखाता லூக்கா हूँ. புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் लूका उसका 45 1:45. उसका 45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். लूका उसका 1 उसका 45 में लिखा है, धन्य है वह जिसने विश्वास किया कि जो बातें प्रभु की ओर से उसे कही गई वह पूरी होगी. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, यहाँ बोला जा रहा है விசுவாசித்தவளே பாக்கியவதி. சொல்லுங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி. जो இல்ல, விசுவாசித்தவளே, விசுவாசிக்கிறவர்களே. जो विश्वास சொல்லுங்க, करते हैं, விசுவாசிக்கிறவர்களே जो विश्वास करते हैं பாக்கியவான். वो भाग्य है. இப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, மரியாள் கிட்ட தேவதூதன் வரான். मरियम के पास स्वर्गदूत आते हैं. ஒரு கன்னி பெண்ணு, உனக்கு கடவுளுடைய துணையினால ஒரு குழந்தை பிறக்க போகுது. स्त्री के द्वारा वो बालक उत्पन्न होगा, ஏன்னா ஆண் துணை இல்லாம பிறக்க போகுது. क्योंकि वो बिना पुरुष का वो उत्पन्न होगा. அப்போ அவ கேக்குறா, எப்படி ஆகும்னு கேக்குறாத. वो कैसे होगा करके वो पूरी है. அப்போ சொல்றாங்க, तभी वो बोलते हैं 35 वசனத்துல उसका சொல்லுது, 35 उसका 35 में बता रहा है, தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். 35 उसका 35 में लिखा है, स्वर्गदूत ने उससे उत्तर दिया, पवित्र आत्मा तुझ पर उतरेगा और परम प्रधान की सामर्थ तुझ पर छाया करेगी, इसलिए वह पवित्र जो उत्पन्न होने वाला है परमेश्वर का पुत्र कहलाएगा. அப்புறம் பாருங்க 36 சொல்லுது, उसका 36 அதே தேவதூதன் சொல்றாரு, ये बता रहे परमेश्वर बताते हैं உன்னுடைய சொந்தக்காருக்கு இந்த மாதிரி நடந்துக்குது. तेरे जो करीबी जो रिश्तेदार है उसके साथ ऐसा என்ன हुआ. நடந்துக்குது? क्या हुआ? அவ எலிசபெத், அவ பேரு उसका नाम எலிசபெத். நீ சொன்ன எலிசபெத்
एलिसिबा उसका नाम है। அவளுக்கு வந்து ஒரு குழந்தையை நாங்க தேவதூதனால் கொடுக்கப்பட்டிருக்குது. उसको पवित्र आत्मा के द्वारा उसको पुत्र दिया அவ गया வந்து है। அவ வந்து குழந்தை இல்லாதவோ, वो बिना पुत्र की थी, ஆனா தேவன் அவனுக்கு சொல்லி ஒரு குழந்தையை கொடுக்க வச்சுக்கிறாரு. पर परमेश्वर से वो बात करके परमेश्वर ने उसको एक पुत्र அவளுக்கு दिया இப்ப है। 6 மாசம் ஆயிடுச்சு उसको अभी 6 महीना हो गया है। அப்படின்னு அவகிட்ட சொல்றாங்க. उसको वो बोल रहे हैं। அப்ப சொல்றாரு 37ல, तो उसका एक 37 वचन देव- होता है। தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. क्योंकि जो परमेश्वर की ओर से होता है वह प्रभावशाली नहीं होता। அப்ப எப்போ அந்த விசுவாசித்தவளே பாக்கியவதன் வருதுல்ல, यहाँ நம்ம 45ல வாசிச்சோம்ல, हम 35 में देखे थे। எப்படி எங்க விசுவாசாத कहाँ वो विश्वास करते हैं? 38ஆம் வசனத்தை விசுவாசிக்கிறான். उसका 38 वचन में वो विश्वास அதுக்கு करते हैं। மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். मरियम ने कहा, देख मैं प्रभु की दासी हूँ, मुझे तेरे वचन के अनुसार हो। तब स्वर्गदूत उसके पास से चला गया। பாருங்க இந்த அம்மா என்ன சொல்லுது, यहाँ ये स्त्री क्या बोल रही हैं? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. आपके वचन के द्वारा ही, उसके अनुसार ही हो। அந்த தேவதூதன் சொன்ன வார்த்தைய ये जो स्वर्गदूत ने जो அது சொல்லுது, बात அதே बोला, மாதிரி எனக்கு நடக்கட்டும். वैसे ही होगा, வேற எதுவும் கேட்கல. और कुछ नहीं सुना। நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த வார்த்தை, जो आपने जो அந்த बात बोला, வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு பேசினாவோ, उस वचन के द्वारा वो होगा वैसे ही। சும்மா தலையாட்டல, वो ऐसे ही सिर नहीं हिला, ஆமா ஜாமி போடல, वो हाँ ऐसे करके नहीं बोली, பூமாடு மாடு இந்த டும் 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 அப்படி இல்ல. वो ऐसे ही सिर नहीं हिलाई। அதுக்கெல்லாம் வாய் இல்ல, பேசாது அது மாடு. जिसके पास मुंह नहीं होता वो बात नहीं करते। உங்களுக்கு எனக்கு தேவன் வாயை கொடுத்து பேச்சு திறமை கொடுத்திருக்கிறாரு. आपको और हमें मुंह दिया है, उस आवाज को दिया है। இந்தியால எத்தனையோ மொழிகள் இருக்குது, इंडिया में बहुत सारे भाषाएं हैं, அத்தனை மொழிகள்ல பைபிள் கொடுத்துக்குது. उतने भाषा में बाइबल दिया அப்ப है। நீங்களும் நானும் आप और हम, பூமு மாடு ஆடக்கூடாது. हमें ऐसे ही सिर नहीं हिलाना है। வாயத்தை அவ சொல்றா, உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுன்னு சொல்றா. आपके वचन के अनुसार हो, அதுதான் விசுவாசம். यही विश्वास है। அதுதான் வந்து மேல அங்க சொல்லப்பட்டது, விசுவாசித்தவளே பாக்கியவதி. इसलिए यहाँ बता रहा है कि जो विश्वासी है वो भाग्यवान है। அப்ப பாருங்க, வார்த்தை வரும் பொழுது जब वचन आता है, நீங்க என்ன பண்ணணும், आपको क्या करना உங்க है? வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். आपको बोलना है, आपके वचन के द्वारा ही வீட்டுல हो। வசனத்தை போடுறீங்க, घर पे आप वचन को அந்த डालते வார்த்தையை हैं, பார்க்கணும். उस वचन को நான் देखना है। சுகமானேன், मैं चंगाई में நான் हूँ, சுகமானேன். मैं चंगाई அவ हो எப்படி गया। வார்த்தையின்படி ஆக கடவுள் சொன்னாலோ, जैसे वो वचन में हो जाएगा करके बोला நீங்க था, அந்த வார்த்தையை எடுத்து நீங்க பேச उस ஆரம்பிக்கணும். वचन को आपको लेकर आपको बोलना है। அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், उस वचन के द्वारा அந்த वैसे ही வார்த்தையின்படி எனக்கு हो। ஆகட்டும். उस वचन के द्वारा என் वैसे குடும்பம் ही நல்லா हो। இருக்கும்னு சொல்லிக்குது அந்த வசனம். उस वचन में लिखा है कि मेरे परिवार अच्छे से அதே மாதிரி रहेगा, எனக்கு நல்லா ஆகட்டும். वैसे ही अच्छे से रहने पाए। அதுதான் விசுவாசம். वही विश्वास है। எனக்கு தான் சொல்றது. क्या आप समझ रहे हैं? ஏன்னா இது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் தேவன் நிலத்தை உண்டாக்கிட்டாரு. मसीह जीवन को ऐसे ही वो उत्पन्न किए हैं। அவரே பேசிதான் உண்டாக்குனார்னா, वो खुद बोलकर उत्पन्न किए हैं। நீங்களும் நானும் பேசித்தான் எல்லாத்தையும் உண்டாக்க முடியும். तो आप और हमें भी बोलकर ही उत्पन्न करना நீங்க है। பேசாதியோ பைபிள் எடுக்காதியோ எதையுமே உங்களுக்கு நடக்காது. आप खुद से नहीं बोलेंगे, आप बाइबल को उठाकर नहीं बोलेंगे तो आप कुछ भी नहीं होगा। பாருங்க இதே மாதிரி वैसे ही இப்ப இவ சொன்னா தெரியுமா, உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுனால, यहाँ पर इसने बोला था कि आपके वचन के अनुसार ही हो। இதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஒரு பெண்ணு பேசுறா. ऐसे ही पुराने नियम में एक स्त्री बोलती है। யோசுவா 2:21 யோசுவா 2:21 யோசுவா 2:21 உபாகத்துக்கு பக்கத்துல நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்குதான் பாரு. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிறை ஜன்னலில் கட்டி வைத்தாள். उसने कहा, तुम्हारे वचन के अनुसार हो। जब उसने उसको विदा किया और वे चले गए, और उसने लाल रंग की डोरी को खिड़की पर बांध दिया। இந்த பெண்ணு யார் பேர்னா, ये स्त्री का नाम क्या है? இவ வந்து ஒரு ராகாப் என்கிற ஒரு வேசி. ராகாப் பேரு ராகாப். उसका नाम रागप है। அவ ஒரு வேசி. वो एक वेश्या थी। அந்த எரிகோ பட்டணத்தை வந்து ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார் பிடிக்கிறதுக்காக அந்த அந்த பட்டணத்தை சுத்தி வளைச்சி ஜெயிக்கிறதுக்காக அனுப்புறாரு. ஜெயிக்கிறதுக்கு वो उसको जितवाने के लिए वो गए थे। அந்த ரெண்டு பேர் அனுப்புறாரு. वो दो जने को भेज रहे அவங்க சுத்தி பாக்குறாங்க தேசத்தை. उस देश को वो घूम कर देख रहे हैं। அந்த நாள்ல அந்த நேரத்துல அந்த நாட்டுல இருக்கிறவங்க வந்து
இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க வராங்கன்ட்டு. ये वहाँ के जो देश में जो लोग थे उन्होंने उन्होंने उनको पहचान लिया था। உடனே இந்த வேசின் வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. वो वेश्या के घर में वो चले गए थे। உள்ள போயிட்ட உடனே वो घर के अंदर चले गए थे। இவன் என்ன பண்றான், அவங்கள காட்டி கொடுக்கல. वो उनके बारे में नहीं बोले। ஏன் காட்டி கொடுக்கல? क्यों उनको नहीं फंसाया? இவ இஸ்ரவேல் தேவனை மெய்யான தேவனை இவ கேள்விப்பட்டுனேக்கறா. वो सच्चे परमेश्वर से वो बोलते बातचीत करते। கவனிங்க, தொழில் வேசி, கவனிங்க, தொழில் வேசித்தனம். वो जाकर एक वेश्या थी, ஆனா கடவுள் மேல ஒரு நம்பிக்கை உள்ளவளாகிறா. पर फिर भी वो परमेश्वर पे विश्वास करती थी। மெய்யான கடவுள் மேல, वो परमेश्वर पे। ஆகவே பாருங்க, முதல் மனுஷனுக்கு வந்து மேல் தோற்றம் எப்படின்னா இல்ல, உள்ள என்னத்தை நம்புறாங்கன்றது ரொம்ப முக்கியம். वो बाहरी रूप से नहीं, वो अंदरी रूप से वो विश्वास करते। மேல அழகு மேல இதெல்லாம் உள்ளத்துல எப்படி இருக்கிறோம் நம்ம, அதான் ரொம்ப முக்கியம். बाहर के रूप सुंदरता हो सकते, पर अंदर में क्या विश्वास। உள்ள சரியாயிடுச்சுன்னா மேலதான் சரியாயிடும். अगर हमारे अंदर ठीक रह जाएगा तो बाहर में भी ठीक हो ஆனா जाएगा। கிறிஸ்தவம் பாருங்க, கிறிஸ்தவம் पर मसीह लोग देखिए, ஒயிட் போடு, மேல ஒயிட் போட்டா கிறிஸ்தவனா நீ? आप सफेद कपड़ा पहनेंगे तो आप मसीह लोग हैं। உள்ள கருப்பாகுதே, अंदर आपका काला है, அசிங்கம் எங்குதே. वो एक लज्जा है। இந்த அசிங்கத்தை வச்சு மேல வெள்ளை போட்டு என்ன பிரயோஜனம்? इस लज्जता को आप रखकर उस पे सफेद कपड़ा डालेंगे तो இன்னைக்கு அப்படிதான் எல்லாம் மாத்தி வச்சிருது. बहुत कुछ बदल दिए हैं। கேட்டா பரிசுத்தம், वो है पवित्र है, இங்க அசுத்தம் இருக்குது. यहाँ पर अशुद्ध है। ஆகவே இந்த கண்ணாடி பிரசங்கம் பண்ணாது, ये चश्मा जाकर प्रचार नहीं என் करता है। கோட்டு பிரசங்கம் பண்ணாது, मेरा जो कोट है वो என் प्रचार வெள்ளை नहीं துணியும் करता। பிரசங்கம் பண்ணாது. मेरा सफेद कपड़ा प्रचार नहीं करता எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் பிரசங்கம் है। பண்ணுவார். मेरे अंदर जो पवित्र आत्मा है वही प्रचार இதெல்லாம் நீங்க கிறிஸ்தவ மக்கள் விளங்கிக் கொள்ளணும். यही मसीह लोग को विश्वास करना என்ன கூட समझना பாஸ்டர்னு है। சொல்லுவாங்க, मेरे जो पास्टर बोलते हैं, வெள்ளை ட்ரெஸ் இல்லையா? क्या सफेद कपड़ा नहीं है? அப்ப நான் சொல்லுவேன், तब मैं बोलता हूँ, வெள்ளை ட்ரெஸ் இப்ப பேசுமா? क्या वो सफेद कपड़ा बात करेगा? நீங்க போட்டுட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸே பேசுனா பேசவே பேசாது. या आप सफेद कपड़ा से बोलोगे बात करने को नहीं करेगा। தெளிவா இருங்க, தெளிவா இருங்க. इसलिए आप ध्यान दें। உலகம் தான் மூட பழக்கமாகுது, கிறிஸ்தவங்களும் மூட பழக்கமா இருக்காதீங்க. पूरे संसार अजीब सा है, आप ऐसे ना रहें। இப்ப பாருங்க, यहाँ देखिए, அவ சொல்றா, वो बोल रहे हैं, அந்த ஜனங்களை மறைச்சிட்டு वो लोगों को அவங்க கிட்ட சொல்றா, उनको बोल रहे நீங்க हैं, வந்து இந்த நாட்டை பிடிக்கும் போது आप इस देश को जब आप पकड़ेंगे तो எங்களை காப்பாத்துங்க. आप हमें बचाइए। அப்ப அவங்க சொல்றாங்க, यहाँ वो बोलते हैं, இந்த மேல கீழே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, आप इसे पढ़ेंगे तो இந்த வீட்டுக்குள்ள தான் நீங்க இருக்கணும். நாங்க வந்து சண்டை போட வரும்போது இந்த வீட்டுக்குள்ள தான் நீங்க இருக்கணும். जब हम युद्ध करने के लिए आएंगे तो आपको इसी घर में रहना அதுக்கு है। அடையாளமா ஒரு கயிறு, சகப்பு கயிறை கொடுக்கறாங்க. वहाँ पर उसे लाल रंग का एक डोरी இத देते ஜன்னல்ல हैं। கட்டி வைக்கணும். ये आपको खिड़की पे बांध देना है। அத நாங்க பார்த்து உங்க வீட்டை ஒண்ணே பண்ண மாட்டோம். तो उसे हम देखकर आपके घर को कुछ नहीं करेंगे। ஆனா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர கூடாது. आपको घर से बाहर नहीं आना है। வந்தா எங்களுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. अगर आप घर से बाहर आ जाएंगे तो हम उसकी जिम्मेदारी இதெல்லாம் नहीं சொல்றாங்க. लेंगे। ऐसे वो बोलते அப்படி हैं। சொல்லும் பொழுதுதான் जब वो बोलते அவ हैं, சொல்றா, உங்க வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது. आपके वचन के द्वारा ही वैसे ही। மறுபடியும் பாருங்க, வார்த்தையின்படி ஆக கடவுது. फिर से देखिए, उस वचन के द्वारा தேவன் ही வார்த்தையில தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. परमेश्वर इस अपने वचन से ही அந்த बनाया। வார்த்தை தான் அவங்க குடும்பத்தை காப்பாத்துச்சு. वो वचन ही उनके पूरे परिवार को बचाए। அந்த வார்த்தை தான் மரியாளுடைய வயிற்றுல அந்த ஆவியா இருக்கிற தேவன் பிறந்தாரு, மாம்சமா மாறுச்சு. उस वचन से ही यीशु जाकर उत्पन्न हुए। எப்படி மாம்சமா மாறுச்சு? वो कैसे देधारी हुए? விசுவாசத்தினால மாம்சமா மாறுச்சு. वो विश्वास से ही वो देधारी हुए। ஆகவே இப்போ ஒரு செய்தி கேக்குறீங்க, इसलिए आपको समाचार सुन रहे இத हैं, விசுவாசிக்கணும். उसमें विश्वास करना है। என்ன விசுவாசிக்கணும்? क्या विश्वास करना है? தேவன் சொல்றபடி எனக்கு நடக்கும். परमेश्वर जैसा बोलते हैं वैसा ही होगा। ஆமென். आमीन। பாருங்க, எங்க பாஸ்டர் ஏசி போட்டார் சபையில. मेरे पास्टर जाकर पहला वो एसी डाले थे। ஏசி போடல, அப்பதான் ஏசி வேலை நடந்துனுக்குது. एसी का वो काम चल रहा था। சர்ச்சில் ஒருத்தர், कलिशा में அவர் ரொம்ப ஒண்ணுமில்லாதவர் தான் வந்தார் சர்ச்சுக்கு. वो कुछ भी नहीं था, वैसे ही वो आए थे। அப்படியே பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டாரு. वो बड़ा बिजनेसमैन बन गया। அவர் வந்து சர்ச்சு இல்ல நடக்காத நேரத்துல அதான் இந்த ஈவினிங் முடிஞ்ச உடனே பாஸ்டர் கிட்ட போய் பேசுவாங்கல்ல, वो பாஸ்டர் கிட்ட போய் பேசுவாங்க. जब कलिशा खत्म होता है, जब पास्टर लोग से बात करते हैं, அவருக்கு தொப்பை, அவருக்கு उसका थोड़ा पेट निकला எனக்கு है, தொப்பை குறைஞ்சிரும். मेरा भी कम हो जाएगा। இப்படி தடவிக்கின்னு கேட்டாராம், இப்படி தடவிக்கின்னு वो கேட்டாராம், ऐसे ही वो अपने पेट को सहलाते हुए பாஸ்டர் बात कर ஏசி रहे थे। ஃபுல்லா போடுறீங்க, आप एसी डाले हैं, கரண்ட் பில்லா எப்படி பாஸ்டர் கட்ட போறீங்க? करंट बिल आप कैसे करेंगे? பாஸ்டர் சொன்னாரு, पास्टर बोले, உனக்கு ஏன் அது கவலை? तुझे क्या ये चिंता है? நீ உங்ககிட்ட கேட்க போறேன் நானு. मैं तुमसे ही मांगने वाला हूँ। என்ன சொல்ல வரேன்னா, वो क्या बोलने के लिए आ रहे हैं? சபை நல்லா வருதுன்ற எண்ணம் இல்ல,
कलिसिया वो अच्छे से चले करके उनको ऐसा इच्छा नहीं आया। இவர் வந்து எப்படி கரண்ட் கட்டு போறீங்க आप कैसे करंट बिल को आप देंगे? அதெல்லாம் நீங்க ஒரினஸே பண்ண வேண்டாம். वो सब आपको नहीं ये करना। வார்த்தை இருக்குது, वो वचन है, வார்த்தை எல்லாத்தையும் மாத்திரும், वो वचन सब कुछ बदलेगा। எல்லாத்தையும் கொண்டு வந்துரும். मैं बोलता हूँ உங்களது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் உங்ககிட்ட சரி. வார்த்தையை கடவுள் கொடுக்குறாரு. चाहे वो कितना बड़ा भी कष्ट, वो परमेश्वर आपको एक वचन को देंगे। நான் காலையில கூட ये सुबह के समय ரெடி में ஆயின்னு இருந்தேன், சாம் ரெடி ஆயின்னு இருக்கிறாரு. मैं तैयार होके आ रहा था, அப்போ நான் என்னடா ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, कोई मुझसे कुछ मांग சேர்லாம் வந்துடுச்சு, आपका कुर्सी वगैरह आ ஏசிலாம் गया இருக்குது, है, एसी भी है, ஆனா எனக்கு வந்து ஜனங்கள் தான் ரொம்ப முக்கியம். मेरे लिए लोग ही जरूरी है। நான் அப்படியே யோசிச்சிருந்தேன். मैं ऐसे सोच रहा था। ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினாரு, परमेश्वर मुझे वो की बात की है। ஆதாம முதல் உண்டாக்குனாரா, ஆதாம முதல் உண்டாக்குனாரா, पहले आदम को वो बनाए थे, இல்ல ஏதன் தோட்டத்தை உண்டாக்குனாரா, चाहे वो क्या वो आदम ஏதன் தோட்டத்தை உண்டாக்குனாரா, ஆதாம உண்டாக்குனாரா முதல் அல்லது ஏதன் தோட்டத்தை உண்டாக்குனாரா முதல் என்ன கேட்டார். पहले वो आदम को बनाए या वाटिका को बनाए? நான் சொன்னேன், ஆண்டவரே ஏதன் தோட்டத்தை நீங்க உண்டாக்குனீங்க முதல்ல, पहले आपने वाटिका को बनाया, அதுக்கப்புறம் தான் ஆதாம உண்டாக்குனீங்க. तभी आपने आदम को बनाया। அத மாதிரி தான் நான் உனக்கு முதல்ல ஏசி போட்டுருவேன், इसलिए पहले मैं इसी को சேரையும் கொடுத்துருவேன், चेयर को भी मैंने दिया, அப்புறம் உனக்கு நான் மக்களையும் கொடுப்பேன். उसके बाद मैं तुझे लोग भी दूंगा। ஒருவேளை चाहे हो ஏதன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்காம वाटिका को अगर नहीं बनाए होते, ஆதாம் எவ்வளவு உண்டாக்கிட்டாரு. आदम को वो बना दिए। ஆண்டவர்கிட்ட கேட்பான், वो परमेश्वर से वो पूछेंगे, ஆண்டவரே எங்களுக்கு சோத்துக்கெல்லாம் ஒண்ணு இல்லையா ஆண்டவரே, मुझे रहने के लिए खाने के लिए जगह नहीं है, எங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு ஒரு தோட்டம் மாதிரி இல்லை, நல்ல இல்லை தோட்டம்னா வர தோட்டம் இல்லை, தோட்டம்னா ஃபுல் ஏசி தோட்டத்துக்குள்ள. वो वाटिका जाकर पूरा ऐसी रहे। வசனம் சொல்லுது, वो वचन बताता है। அவங்க குளிர்ச்சியான வேலையில கடவுள்கிட்ட பேசினாங்களாம். वो एक ठंडीली जगह में वो परमेश्वर से बात करते थे। தோட்டத்தை ஏர் கண்டிஷன் பண்ணிட்டாரு. वो जाकर वो वाटिका को पूरे ठंड में रखे। கவனிங்க, आप ध्यान दीजिए, வசனத்தை விசுவாசிக்கணும். वचन पे हमें विश्वास करना है। அப்போ உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன ஆண்டவர், என்னப்பா என்ன உண்டாக்கிட்டீங்க ஆண்டவர், எதுவும் இல்லையே. वो बोलेंगे कि आपने मुझे बनाया, कुछ भी नहीं है। ஐயோ இரு, வெயிட் பண்ற 2 நாள் தெருவில் நில்லு, 2 நாள் தெருவிலே நில்லு, 2 दिन बाहर ही रहे, பொறுத்துக்கோ, थोड़ा इंतजार कर, அப்புறம் நான் செஞ்சிடறேன், அப்புறம் உள்ள வந்துரு. फिर मैं बना दूंगा, फिर आप अंदर आना। அப்படி இல்ல கர்த்தர், ऐसे नहीं है परमेश्वर। அவன் கேட்கறதுக்கு முன்னே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவாரு. वो हमारे मांगने से पहले ही वो सब कुछ बना के तैयार करते हैं। அதுதான் நான் ஏற்கனவே கூட சொன்னேன். इसलिए मैं आपको पहले भी बोला ஒரு था, ட்ரிப்பு ஒரு முறை एक बार बोला था मैंने, 2009ல 8ல நினைக்கிறேன், 2019 या 18 में, 2008 2008 में या அப்போ சேர் இருக்காது நம்ம சபையில. हमारे पास कुछ चेयर ही नहीं था। அன்னைக்கு அடுத்த வாரம் சுந்தரி சகோதரி வர போறாங்க. सुंदरी। अगला सप्ताह उस सुंदर सिस्टर आने वाली அவங்க வந்து கீழே உட்கார முடியாது அவங்களால, वो नीचे नहीं बैठ पाते ஆனா அதுக்கு முன் வாரமே फिर उसके 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 ஒரு पिछले பார்ட்டி सप्ताह, வந்து எனக்கு 2 சேர் வாங்கி கொடுத்தாங்க. दो चेयर ला कर दिए। அடுத்த வாரம் பார்த்தா அவங்க வராங்க, अगले सप्ताह वो आ रहे हैं, அப்ப பார்த்தா அவங்க சேஃபா உட்கார்ந்தாங்க. அவங்க वो अच्छे से बैठे थे। அப்பதான் நான் தோத்திரம் பண்ண ஆண்டவரே, मैं तभी परमेश्वर को நல்ல धन्यवाद காலம் किया। ஆண்டவர் அதுக்கு முன்ன வந்திருந்தா அவங்க கீழே தான் உட்கார முடியாது பண்ணிருப்பாங்களே அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் அப்போ अगर वो चेयर आने से पहले वो आते तो वो कैसे वो बैठते करते। நான் சொல்றேன், मैं बोल रहा हूँ, கடவுளுக்கு அவரை காட்டில நம்ம ஞானி கிடையாது, அவரை காட்டில நம்ம பெரிய ஞானி கிடையாது. हम उनसे ज्यादा ज्ञानी नहीं हैं। நம்மளை அவர் உருவாக்கி இருக்கிறார், उन्होंने हमें बनाया है। அவர் செய்யறத தோத்திரம் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அல்லேலூயா சொல்லிட்டு போயினே இருக்கணும். हमें वो जो हमारे लिए करते हैं उसके लिए हमें धन्यवाद करना है। ஆமென். आमीन। கேள்விலாம் கேட்க கூடாது, उनसे सवाल नहीं पूछना है। ஆமென். आमीन। ஏன் சொல்றேன்னா, मैं क्यों ऐसा बोल தேவன் रहा हूँ? எல்லாம் அதியதினி காலத்தில் நேர்த்தியா செய்வார். परमेश्वर सारे समय पे वो अच्छे वो कार्य को करते हैं। அவர் எதுவும் முன்னியும் செய்ய மாட்டார், பின்னியும் செய்ய மாட்டார். वो पहले भी नहीं करते, वो पीछे भी नहीं करते। எல்லாம் சரியா செய்வார். वो जाकर सही समय சொல்லுங்க पे பக்கத்துல करते பார்த்து, हैं। बगल में बोलिए, கர்த்தர் உங்களுக்கு சரியா செய்வார். परमेश्वर आपके लिए अच्छा कार्य பாரு, சொல்ல करेंगे। மாட்டாங்க பாரு பக்கத்துல. बगल में बोल भी नहीं रहे हैं। அப்பா புள்ளனா பார்க்காதீங்க, பேசுங்க நோ ப்ராப்ளம். ஆமா, அப்பா புள்ள பேசாத எங்க எப்ப பேசுவீங்க?
आप पिता के बच्चे, आप भी बात नहीं करते நான் तो என் कब பண்ண बात करेंगे? பசங்கிட்ட உட்காந்து நல்லா பேசுவேன். मैं अपने बच्चों के साथ बैठ के अच्छे से ஆமா बातचीत करता हूँ। வாக்குவாதம் ஆகும், வாக்குவாதம் ஆகும், वो थोड़ा लड़ाई झगड़ा भी होता है, சண்டெல்லாம் ஆகும், थोड़ा लड़ाई भी होता है, அடிச்சிக்க மாட்டோம். पर हम मारपीट नहीं करते हैं। என்ன சொல்ல வரேன்னா मैं क्या बोलना है, குடும்பம்னா பேசுனங்க, परिवार जाकर बात करते हैं। பிதா குமார் பரிசுத்தாவி பேசினே இருந்தாங்க. पिता पुत्र और पवित्र आत्मा भी बात करते हैं। நீங்க வீட்டுல பேசுறீங்களா இல்லையா? आप घर में बात करते हैं कि नहीं? பேசுங்க, आप बात करिए, மனைவி கிட்ட பேசுங்க, अपनी पत्नी से बात கணவன் करें, கிட்ட பேசுங்க, अपने पति से बात பிள்ளைங்க करें, கிட்ட பேசுங்க, अपने बच्चों से बात करें, ஜாலியா பேசுங்க. आप अच्छे से रहें। ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया। நல்ல வார்த்தையை பேசுங்க. एक अच्छे बात को आमीन। बात करें। அப்ப பாருங்க, அங்க ஒரு வார்த்தை அது ஆக கடவுள்னு சொன்னாங்க, அதே மாதிரி இவங்களும் சொல்லிக்கிறாங்க ஆக கடவுள். यहाँ बता रहे हैं उसके बारे में। இப்ப யோவான் 1:14 யோहन्ना 1:14 அந்த மாம்சம் ஆகின்னு சொல்லிக்குதுல, एक का அந்த 15, வார்த்தை அப்படியே மாம்சம், வார்த்தை மாம்சம் ஆகி. वो वचन ही देधारी हुआ था। 1:14 இப்ப வாசிப்போம். उसका एक யோவான் का 15, 1:14 அந்த வார்த்தை அப்படி அந்த வார்த்தை அந்த வார்த்தையின்படி ஆக கடவுள் சொன்னாங்க பாருங்க. यहाँ बता रहा है कि वो वचन அந்த के द्वारा- வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு. वो वचन जाकर देधारी हुआ। ஆ, ம- ஆ, ம், ம், ஆ, ம், ம். வாசிங்கம்மா. और वचन देधारी हुआ और अनुग्रह और सच्चाई से परिपूर्ण होकर हमारे बीच में डेरा किया, और हमने उसकी ऐसी महिमा देखी जैसे पिता के एकलौते की महिमा। பாருங்க, அந்த வார்த்தையின்படி ஆக கடவுள் சொன்னாங்கல்ல, यहाँ बताया था कि उस वचन के द्वारा ही वैसे அதான் ही होगा। விசுவாசித்தாங்கல்ல. वो ही वो विश्वास किए அந்த थे। சொன்ன பிறகுதான் அந்த வார்த்தை பாக்குற மாதிரி ஆச்சு, இயேசுவா பாக்குற மாதிரி ஆச்சு. जैसे वो बोले उस वचन को, वैसे वो देखने जैसा பாருங்க, हुआ। சொல்றாங்க அந்த மகிமையை கண்டோம், वो उस महिमा को वो देखेंगे, கண்டோம். वो देखेंगे। அந்த மகிமை பிதாவுக்கு ஒரே பேதான மகிமையா இருந்தது. पिता के एकलौते की महिमा। அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாவது ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா, आपके जीवन में वो उस महिमा को देखना है, சுகத்தை பார்க்கணும்னா, उस चंगाई को देखना है, ஆரோக்கியத்தை பார்க்கணும்னா, उस आरोग्य को देखना நல்ல है, காரியங்களை अच्छे பார்க்கணும்னா, कार्य को देखना है तो நீங்க உங்க அந்த வார்த்தையை நீங்கள் ஆகக்கடவு, அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவு நீங்க சொல்லினோம். आप उस वचन के द्वारा ही आपको देखना है। ஆண்டவரே உங்களுடைய தழும்புகளால் சுகமானேன், அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது. आपके मार खाने से मैं चंगा हुआ, उस वचन को आपको देखना है। நான் வாழ வயது போல இருப்பேன். मैं कभी भी अच्छे से रहूंगा। ஒரு நிமிஷம் சொல்லிட்டீங்க. நான் காலையில सुबह பாஸ்டர் அம்மா எனக்கு டீ கொடுத்தாங்க. पास्टर में जाकर मुझे 6 चाय மணி दिए 6:45 थे, இருக்கும். டீ கொடுத்தாங்க, मुझे चाय दिए थे, பிஸ்கெட் வேற கொடுத்தாங்க. बिस्किट भी दिए थे। இப்படி எடுத்தேன் பிஸ்கெட், मैंने பிஸ்கெட் इसको- டீ எடுத்தேன். चाय और बिस्किट भी लिया था। நான் முழுசா சொல்ல மாட்டேன், பிசா சொன்னத मैं கொஞ்சம் पूरा नहीं மறைமுகமா बोलूंगा, சொல்றேன். मैं थोड़ा सा ही बोलूंगा। அவன் சொன்னான், वो बोले அந்த நீ ரொம்ப வயசான மாதிரி ஆக போற. तू बहुत ज्यादा बुजुर्ग होने वाला है। இன்னும் வேற மாதிரி சொன்னான். वो भी और थोड़ा अजीब सा बोले, நான் அப்படியே கேட்டுனே இல்ல. मैं सुनता ही नहीं रहा। ஏய், மனுஷன் அப்பத்தினா வாழ மாத்திரம் தேவனுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். मनुष्य केवल रोटी से नहीं, परमेश्वर के वचन से जीवित रहेगा। நான் வாழ வயது போல இருப்பேன், मैं बहुत आय से जीऊंगा, நான் தீர்க்காயசா இருப்பேன், मैं बहुत आय से जीऊंगा, நான் அந்த சின்ன பையன் மாதிரி இருப்பேன். मैं एक छोटे बच्चे की तरह रहूंगा। நிறைய வார்த்தை பேசின அவங்கிட்ட. मैं बहुत सारे वैसे बातों को मैंने बोला था। அவங்கிட்ட நீங்க பேச்ச வாங்கி வச்சுக்கினீங்கன்னா அது கர்ப்பம் தெரிஞ்சிடும். आप वो जो शैतान जो बोल रहा है उसको आप उसको ले लेंगे तो वो आपको नाश कर देगा। அவன் சொன்னதை நீங்க எடுத்துக்க கூடாது. वो जो बोलते हैं उसको आपको लेना नहीं है। இயேசு கிட்ட வந்து சொன்னான் பிசாசு. यीशु के पास आकर शैतान बोला, இயேசு எடுத்துக்கினாரா? यीशु ने उसे क्या ग्रहण किया? சொன்னார், அப்பாலே போ சாத்தானேனாரு. वो वहां से तू चला जा शैतान करके। அவன் ஒன்னு சொன்னதுக்கு இன்னொரு வசனத்தை சொல்றாரு. उसको बोला तो एक और एक वो वचन को बोलते हैं। நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் वो एक प्रतिदिन அவன் நம்ம கிட்ட பேசுவான். वो हमसे बात करते हैं। உன் ஃபேமிலி இப்படி ஆயிடும், आपका परिवार ऐसा हो உன் குடும்பம் இப்படி जाएगा, ஆயிடும், आपका पूरा உனக்கு परिवार வேலை ऐसा- இல்லாத போயிடும், आप बिना काम में நீ रहेंगे, ரொம்ப கஷ்டப்பட போற, आप तू बहुत दुख उठाने वाला உனக்கு है, ஏதோ அந்த நோய் உனக்கு வரப்போகுது, ऐसा ये बीमारी तेरे अंदर में आने वाला है। எல்லாமே அவன் சொல்லுவான். वो सब कुछ तुम्हें बोलेगा, ஆனா நீங்க காதுல வாங்கிக்கினே இருந்தீங்கன்னா पर आप उसको कान में सुनते ही रहेंगे அந்த तो குருவி கூடு கட்டுற மாதிரி தேன் கூடு கட்டுற மாதிரி உங்க வாழ்க்கையில கட்டிடுவான். जैसे मधुमक्खी अब झरना अपना घर बनाती है या वो चिड़िया अपना घोंसला बनाती है, அப்புறம் அந்த ஈ அது இதெல்லாம் வந்து பிக்கிற மாதிரி வியாதி நோய் வறுமை எல்லாம் உங்களை
ஆக்கிடும். जैसे मक्खी की तरह वो पूरा रोग आपके अंदर में आ நான் जाएगा। விளையாட்டுக்க சொல்லல, मैं खेल के लिए नहीं बोल रहा அந்த हूँ, வார்த்தை மாம்சமாகும். वो वचन देधारी அவன் होगा। சொல்றது அப்படி நடக்கும். அப்புறம் वो जैसे बोलते वैसे ही நீங்க होगा। கேட்டுக்கினீங்கன்னா आप उसको ध्यान से सुनते हैं तो அதை நீங்க நிராகரிக்கணும். அது எனக்கு நடக்காது, आपको उसको लेना है, उसको बोलना है कि நான் ऐसा சுகமா नहीं होगा। இருப்பேன், मैं चंगाई में நான் रहूंगा, ஆரோக்கியமா मैं இருப்பேன், आरोग्य में நான் रहूंगा, ஆசீர்வாதமா मैं இருப்பேன். आशीष में रहूंगा। அந்த யோபு சொன்ன வார்த்தை அப்படி நான் சொன்னேன். அதை ஏன்னா இவங்க சொல்ல முடியாது. அது சொல்றது என்ன சொன்னா, வாலிபத்துக்கு என் மாம்சம் திரும்பும் அப்படின்னு நான் பத்தியா. யோபு 33:25. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். उस मनुष्य के देह बालक की देह से अधिक स्वस्थ और कोमल हो जाएंगे, उसकी जवानी के दिन फिर लौट आएंगे। அப்ப என்ன பண்ணுது, என்ன சொல்றீங்க? यहाँ क्या बोल रहे இத हैं? சொன்ன நான் உங்ககிட்ட, मैं ये वचन को बोला था उसके நான் पास। வாலிபனா ஆறுவேன், मैं जाकर வாலிபன் मैं जवान रहूंगा, நான் ஆரோக்கியமா இருப்பேன், मैं चंगाई में रहूंगा, நான் சின்ன பையன் மாதிரி இருப்பேன். मैं एक बालक की तरह रहूंगा। நிறைய வாட்டி சொன்ன அவங்ககிட்ட, मैं बहुत बार उसको बोला, அவன் ஓடிட்டான். वो चला गया। நல்லா கவனிங்க. ध्यान से இப்ப सुनिए। கூட சொன்னேன், யாரா ஆமென் சொன்னீங்களா? मैं अभी भी बोला, क्या कोई आमीन बोले? நான் சொல்ல வீட்டுல மாட்டி வச்ச நடக்காது பிரதர். घर में ऐसे टांगने से नहीं होगा। நான் ரொம்ப சீரியஸா கை எடுத்து கேட்கிறேன். मैं आपको सीरियस सी बताता हूँ। உங்க வார்த்தைகளை, நீங்க கேட்கிற வார்த்தைகளை நீங்க பேசினே இருக்கணும். आप जो भी वचन सुनते हैं उसे आपको बोलते रहना है। நீங்க சிறந்து விளங்கணும்னா, நீங்க நல்லா வரணும்னா, आप अच्छे से आपको रहना है இந்த तो வார்த்தையை கேட்கிற வார்த்தையை அந்த வார்த்தையின்படி பேசினே இருக்கணும். ये वचन को आपको सुनकर उस वचन के द्वारा ही आपको बोलना है। ஆமென். आमीन। அப்ப அந்த அந்த மாம்சம் அந்த ஆவிக்குரிய வார்த்தை वो पवित्र आत्मा की जो बात எப்படி है, மாம்சமா மாறுது? वो कैसे देधारी हुआ? அப்படின்னா அந்த ஆவிக்குரிய மாம்சமா மாறுதுன்னா என்ன அர்த்தம்? ये देधारी कैसे हुआ का अर्थ क्या है? என்ன அர்த்தம்? उसका अर्थ क्या है? பாருங்க, பார்க்க முடியாத வார்த்தை, பார்க்க முடியாத காரியம், जो हम नहीं देख सकते वो कार्य, பார்க்க கூடியதா ஆவதுதான், பார்க்க கூடாதத பார்க்கிற மாதிரி ஆவதுதான் वो हम देख नहीं सकते वैसे वो होता है। அந்த வார்த்தையில் அந்த வார்த்தையில முதல் வருது. वो वचन में वो पहला आता है। பாருங்க, எடுத்த உடனே उसको लेते தேவன் வார்த்தை அனுப்புறாரு எல்லார்கிட்டயும். परमेश्वर अपने वचन को भेजते हैं। எரேமியாக்கு சொல்றாரு, यिर्मयाह के पास वो बोलते हैं, எரேமியாக்கு வார்த்தை உண்டாகி, यिर्मयाह को वो वचन उस पे उत्पन्न हुआ, ஏசாயாக்கு வார்த்தை உண்டாகி, यशायाह को वो वचन उत्पन्न हुआ, ஏலியாவுக்கு வார்த்தை உண்டாகி, एलिय्याह को वो वचन उत्पन्न हुआ। எல்லாருக்கும் வார்த்தை உண்டானப்பதான் அவங்க வேலை செய்யறாங்க. वो सारे चीज में वो वचन उत्पन्न हुआ, वो तभी वो हुआ। கடவுள் வார்த்தையை சொல்லித்தான் அனுப்பி வைக்கிறார் மக்கள் கிட்ட. परमेश्वर जाकर लोगों से वो वचन को भेज कर ही वो बात करते हैं। அதே மாதிரி நீங்க அந்த வார்த்தைய சொல்றதுனால தான் அது நடக்கும். वैसे ही उस वचन को आप बोलेंगे तभी वो होगा। இன்னும் கொஞ்சம் கடைசியா एक और एक हम पढ़ेंगे। ஏசாயா புஸ்தகம் 55, ஏசாயா புஸ்தகம் 55 यशायाह उसका 55 55 55. அந்த திருட்டு பையங்கரான பிசாசு, वो शैतान है, அவன் பேசினே இருப்பான். वो बात करते ही रहता है। தெரியுமா? आपको क्या पता है? அவன் காது கிட்ட மனசுல பேசினே இருப்பான். वो आपके मन में बात करता, आपके कान में बात करता है। உனக்கு ஒண்ணே நடக்காது, आपसे कुछ भी நீ नहीं होगा। வேஸ்ட்ரா, तू நீ बेकार வேஸ்ட். है, तू बेकार है। என்ன நீ ஆண்டவர் நம்புறியா? क्या तू परमेश्वर पे विश्वास करता எதுவும் है? நடக்காது. कुछ भी नहीं होगा। ஆமா, பாரு உனக்கு பாரு எதனா இருக்குதா உன் கையில? देख तेरे पास कुछ है क्या? காசுக்குதா? तेरे हाथ में पैसा है பெருசா क्या? இது அத பத்தி தங்கம் வரும் வயிறு வரலாம் கேட்டு வரல, तू ये सुनकर आता ना कि तेरे पास धन आएगा, पैसा आएगा, அதெல்லாம் நடக்காதியா. वो सब नहीं होगा। நீங்க அவன்கிட்ட கேட்டுக்கினே இருந்தீங்கன்னா आप उससे सुनते रहेंगे तो இத உள்ள ஏறாது. ये जाकर आपके अंदर में नहीं அவனுக்கு आएगा। பதில் நீங்க கொடுக்கணும். आप उसको जवाब देना है। சரி, ஒரு ஈஸியான காரியம் சொல்றேன். एक और इसी आसान सरल एक कार्य உங்க बोलता எதிர் हूं। வீட்டுக்காரங்க आपके जो सामने जो है உங்களை பயங்கரமா திட்டுறாங்க, आपको बहुत अजीब सा वो आपको डांट रहे हैं, என்ன பண்ணுவீங்க? आप क्या करेंगे? ஏதோ திட்டுறாங்க, ஏதோ ऐसी कुछ वो आपको डांट रहे हैं, அப்படியே சைலண்டா வந்துருவீங்களா? क्या आप ऐसे ही चुपचाप आ जाएंगे? அவங்க ஒன்னு கொடுத்தா நீங்க 4 கொடுப்பீங்க. वो आपको एक देंगे तो आप उनको 4 देंगे। அவங்க ஒரு குடம் தண்ணி புடிச்சா நீங்க 4 குடம் பிடிப்பீங்க தள்ளி விட்டு. आप वो आपका 1 मटका पानी भरेंगे तो आप 4 मटका पानी இப்போ நீங்க भरेंगे நல்ல उसको ஆளு, धक्का देकर। இப்போ நல்ல ஆளு. आप अच्छे हो, எப்படி இருந்தோம்? पहले ऐसे थे, பஸ்ல கூட போறோம், बस में भी जाते हैं, எதனா திட்டிட்டா விட்டுடுவோமா? திட்டினா விட்டுடுவோமா? कोई हमें डांट देगा तो हम उसको छोड़ देंगे क्या?
பதில் கொடுப்போம்ல. हम उसको जवाब देते சரி, हैं, நல்ல காரியத்தை பேசினாலும் சரி, चाहे वो अच्छा कार्य ही हो, நீங்க பதில் கொடுப்பீங்கல்ல. आप उसको जवाब देते हैं। அது மாதிரிதான் சத்துரு பேசும் பொழுது वैसे ही जब शत्रु आपसे बात கேட்க करेंगे, கேட்டு கூடாது, आपको सुनते ही नहीं रहना है, அவனுக்கு பதில் நீங்க கொடுக்கணும். आप उसको जवाब देना है। ஹலோ, आप सुन रहे हैं? விளங்குதா சொல்றது? क्या आप समझ रहे हैं जो मैं बोल இல்லன்னா रहा हूँ? அவன் உங்ககிட்ட நீங்க சூப்பரான ஆள் உங்களை புடிச்சுப்பான். नहीं तो आपको बहुत अच्छा व्यक्ति आपको पकड़ लेगा। நான் சொல்றதுலாம் கேக்குறான்ப்பா, நல்ல மனுஷன் இவன், ये बहुत अच्छा व्यक्ति जो मेरे सारे बातों को இவனை सुनता है, குழியில கொண்டு போயிடலாம். गड्ढे अपने गड्ढे में उसको डाल देंगे। நீங்க கேட்டுனே இருந்தீங்க வச்சீங்களேன், अगर आप उसको सुनते रहेंगे அவன் तो சொல்றதெல்லாம் आप वो जो बोल रहा है, ஆதாமுக்கு நடந்ததுதான் நடக்கும். ஆதாமுக்கு நடந்ததுதான் जैसे நடக்கும். आदम के साथ हुआ वैसे आपके साथ भी होगा। அவன் திருப்பி பேசினான் ஆதாமே, अगर वो उससे जवाब देकर बात करता அந்த இடத்த விட்டு பிசாசு போயிட்டு இருப்பான். तो उसी वक्त वो शैतान उसको छोड़ के चला जाता। ஆனா அவன் சொல்றதெல்லாம் அவன் கேட்டான், पर वो जो बोला उसका वो மறு सुनते பேச்சே रहे, பேசல, उसको जवाब नहीं दिया, பாவம் வந்துடுச்சு. इसलिए पाप आ गया। அப்ப பிசாசு என்ன பண்ணுவான், इसलिए शैतान क्या நம்ம करता கிட்ட है, வந்து அவனுடைய வார்த்தையை பேசினே இருப்பான். इसलिए वो जाकर वो बात को वो बोलते रहता है, அதை நீங்க கேட்க கூடாது. इसलिए उसको आपको नहीं सुनना है। ஏசாயா புத்தகம் 55. उसका यशायाह उसका 55। சில பேர் கூட பாருங்க, நம்ம சர்ச்சில கூட हमारे कलीसिया में भी कुछ लोग हैं, இன்னைக்கு வந்து ஜனங்களை வந்து திருப்தி பண்ணுவாங்க. ஜனங்களை लोगों को वो तृप्त करते हैं। அவருக்கும் ஒரு தோத்திரம், उसको भी धन्यवाद, உங்களுக்கும் ஒரு தோத்திரம், आपको भी धन्यवाद, உங்களுக்கு ஒரு தோத்திரம். आपको भी धन्यवाद। ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வச்சுக்கணும்ல. सारे सबके साथ हमें अच्छा नाम रखना है। அது மாதிரி இங்கே ஒரு வாரம், यहाँ पर भी एक सप्ताह, இன்னொரு இடத்துல இன்னொரு வாரம், वहां पर भी दूसरा। அப்படி போயிட்டு அப்புறம் காலு இந்த ரெண்டு 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 படகுல ஒரு கால் வச்சுப்பாங்க, हम दोनों 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 जगह में हम पैर रखेंगे तो டர்ன்னு கிழிஞ்சிடும். वो ऐसे ही फट जाएगा। இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னாமா, என்ன இங்கே இங்கே சொல்றேன், मैं यहाँ आपको बोल மக்கள் रहा हूँ, வந்து लोग जाकर அந்த நம்ம நம்ம ஆள் நம்ம நம்ம ஒருத்தர் இருக்காரு நம்ம சர்ச்சில், हमारे कलीसिया में एक जने हैं, ஆனா வந்து எல்லாத்துக்கும் வார வாரம் ஒரு காரணம் சொல்லுவார். वो सप्ताह सप्ताह एक कार्य बोलता है। நான் நினைச்சுப்பேன், யோசிப்பேன், मैं उसको நீ என்கிட்ட நல்லா பொய் பேசுறேன்னு எனக்கு தெரியுது, मुझे पता है कि तुम உங்க வாழ்க்கை நல்லா ஆகணும் தான் நாங்க சொல்றோம். आपका जीवन अच्छे से रहे, इसलिए मैं आपको बोलता हूँ। நான் இன்னைக்கு ஆண்டவர் எதுக்காக வந்தாரு, परमेश्वर किस लिए आए, எதுக்கு இப்படி சபையை கொடுத்துக்கிறாரு, किस लिए ये कलीसिया दिए எது हैं, இப்படி நல்லா நல்லா அழகா பண்ணிக்கிறாரு, क्यों किस लिए वो इतना अच्छे से वो किए हैं। உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், आपका जीवन अच्छे से रहे, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், आप आशीष में रहे, நீங்க சுகத்தோட இருக்கணும், आप चंगाई में நீங்க रहे, ஆரோக்கியத்தோட இருக்கணும், आप आरोग्य में நீங்க रहे, நல்ல வளர்ச்சி அடையணும், आप और भी நீங்க बढ़ोतरी हो, உயர்ந்து இருக்கணும். आप बहुत அதான் ऊपर- தேவனுடைய விருப்பம். यही परमेश्वर की इच्छा है। ஏசாயா புத்தகம் 55 यशायाह उसका 55 9 இருந்து उसका 9 13 வரைக்கும் வாசிச்சு நம்ம முடிச்சிடுறோம், 9 வாசித்து முடிச்சிருவோம். से 13 तक पढ़ेंगे। பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. 9 வாசிங்க. क्योंकि क्योंकि मेरी और तुम्हारी गति और मेरे और तुम्हारे सोच विचार में आकाश और पृथ्वी का अंतर है। 10 வாசிக்கட்டுமா? நான் 10 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளையை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. 10 जिस प्रकार से वर्षा और हिम आकाश से गिरते हैं और वह यूं ही लौट नहीं जाते वरन भूमि पर पड़कर उपजते हैं, जिससे बोने वाले को बीज और खाने वाले को रोटी मिलती है। 11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். उसी प्रकार से मेरा वचन भी होगा जो मेरे मुख से निकलता है, वह व्यर्थ ठहर कर मेरे पास ना लौटेगा, परंतु जो मेरी इच्छा है उसे वह पूरा करेगा और जिस काम के लिए मैंने उसको भेजा है उसे वह सफल करेगा। இப்ப நான் இந்த 12 13 அப்புறம் வாசிக்கலாம். हम 12 और 13 बाद में पढ़ेंगे। 9 10 11 வரைக்கும் நம்ம பேசிடலாம். 9 और उसका 11 तक हम। இது என்ன சொல்ல வருது பிரதர்? यहाँ ये क्या बोलने के लिए आए हैं मेरे ஏன் भाई? இவ்வளவு ஆண்டவர் விளக்குறாரு? परमेश्वर बहुत कुछ हमें समझाते என்ன हैं। சொல்றேன்னா பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாகுதோ அப்படின்ற
जैसे आकाश और पृथ्वी कितनी दूरी है, உங்க வழியை பாருங்க, என் வழி அவ்வளவு பெருசா இருக்குதுன்றாரு. आपका रास्ता और मेरा रास्ता उतना दूर है, உங்க நினைவு காட்டுல என் நினைவு ரொம்ப பெருசா இருக்குதுன்றாரு. आपको जो विचार मेरा विचार, சொல்லிட்டு சொல்றாரு, वो बोल के वो बोलते हैं எப்படி மழை பெய்யுதான், जैसे वो बारिश होती है, மழை பெஞ்சு பூமியை நனைக்குதான், वो बारिश पड़ के वो वर्ष वो हिम, அதுக்கப்புறம் வந்து அந்த செடியெல்லாம் முளைக்குதான், वो बीज बीज बोते हैं, அதனால வந்து விதை கிடைக்குதான், उस उपज के द्वारा वो बीज आ- बोते हैं, சாப்பாடும் கிடைக்குதான். और उस बीज के द्वारा रोटी भी मिलती है। இத சொல்லிட்டு என்ன சொல்றாரு, इसे बोलकर वो 11ல சொல்றாரு, उसका 11 में लिखा है, அப்படியே वैसे ही என் வாயில வர்ற வார்த்தையும் मेरे जो मुख से जो वचन है, என் निकलती வசனமும் है, मेरा जो वचन है, அப்படி என்கிட்ட வெறுமையா திரும்பாது. वैसे ही वो व्यर्थ नहीं ठहरेगा, நான் அனுப்பின காரியம் அது நடக்கும் जो जिसे मैंने भेजा है वो कार्य அப்படின்னு होगा। சொல்றாரு. वो वैसे ही बोलते அதுக்கு हैं। என்ன உதாரணம் கொடுக்கறாருன்னா, वो क्या उदाहरण देते हैं, மழை மேல இருந்து ஊத்துது, बारिश जाकर ऊपर से नीचे பூமியை गिरती है, நனைக்குது, वो पूरे धरती को भिगाती செடி है, வளருது, और वो बीज को காய்கறிகள்லாம் வருது, और बहुत सारी सब्जी वगैरह आते हैं, அது உனக்கு ஆகாரமா ஆகுது, वो आपके लिए होता है, அதுக்கப்புறம் அந்த விதையா மாறுது. वो उसका बीज भी बदलता है। அதே போல என் வாயின் வார்த்தை वैसे ही मेरा जो मुख का जो वचन है, உன் வாழ்க்கையை ஆகாரத்தையும் தரும், आपके जीवन में वैसे ही होगा, உனக்கு முதலிடம் தரும். और आपको पहला स्थान भी देगा। ஆமா, ஃபர்ஸ்ட் எய்ட், அந்த முதலிடம் தரும். அதான் முதலீடுன்றது எப்படி, இன்வெஸ்ட்மெண்ட் முதலிடம் தரும். वो आपको पहला स्थान देगा, அதான் இங்க வாசனம் சொல்லுது. इसलिए यहाँ वचन बताता பாருங்க, है। அப்ப வார்த்தை வந்துச்சா, ये वचन आ गया, சொல்றாரு வார்த்தை எப்படி வேலை செய்யும்னு சொல்றாரு. यहाँ बता रहा है कि वचन कैसे काम करता है। சொல்றாரு வானத்துல தண்ணி எப்படி வந்து நினைச்சு பூமியை கிளப்பி முள்ளு மரம் செடி வளருதோ, वर्षा और हिम आकाश में गिरते हैं, जैसे वो மரம் செடி வளருதோ, भूमि में वो उबजते हैं, அது மாதிரி என் வார்த்தை இப்ப வருது. वैसे ही मेरा वचन भी आता है। அது உங்க வாழ்க்கையில वो आपके जीवन में உங்களை செழிப்பாக்கும், वो वैसे ही आपको உங்களை करेंगे, சுகமாக்கும், वो आपको चंगाई में உங்களை रखेंगे, ஆரோக்கியமாக்கும், वो आपका आरोग्य में உங்க रखेंगे, தேவைகளை சந்திக்கும், आपके सारी जरूरतों को पूरा உங்களுக்கு करेंगे, வாய்க்கும், எல்லாமே वो आपके लिए वैसे ही होगा। அதுதான் சொல்றாரு. यहाँ पर वैसे ही அதுக்கு बता தான் रहे மேல சொல்றாரு, हैं, इसलिए वो बोल रहे हैं, உன்னுடைய எண்ணத்தை காட்டில எண்ணம் பெருசு, तुम्हारी जो गति है मेरी जो गति है, உன் வழியை காட்டிலும் என் வழி பெருசு. तुम्हारे रास्ते से मेरा रास्ता बड़ा है। என்ன அவரு அப்ப என்ன சொல்றாரு, वो क्यों ऐसे वो बोल நம்மள रहे हैं? மட்டம் படுத்தல, वो हमें ऐसे ही नहीं कर रहे சொல்றாரு உன்னுடைய நீ வந்து சின்னதா நினைச்சுக்கிற, हैं। आप खुद को छोटा समझ रहे हैं, நான் உன்னை குறிச்சு நான் பெருசா நினைக்கிறேன். मैं तुझसे भी बड़ा सोचता हूँ। நீ வந்து ரொம்ப ரொம்ப உன்னுடைய காரியங்கள ரொம்ப சின்னதா இருக்குது, तुम्हारा जो कार्य है वो बहुत ही छोटा நான் है। உன்னை பெருசா நினைக்கிறேன்ற. मैं तेरे प्रति बड़ा सोचता हूँ। அததான் இந்த காலையில சொல்றாரு கர்த்தர். यही है सुबह के समय परमेश्वर बोलते 12 हैं। சொல்றாரு, 12 में बताया, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானத்தோடு கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும், முட்செடிக்கு பதிலாக தேவ விருட்சமும் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக விருது செடியும் எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியும் யாகும், நிர்மூலமாக அது நித்திய அடையாளமா இருக்கும். 12:13 क्योंकि तुम आनंद के साथ निकलोगे और शांति के साथ पहुंचाए जाओगे, तुम्हारे आगे आगे पहाड़ और पहाड़ियां गला खोलकर जय जयकार करेगी, और मैदान के सब वृक्ष आनंद में मारे ताली बजाएंगे। तब भटकटेलियों के बदले सनोवर उगेंगे, और बिच्छू पेड़ों के बदले मेहंदी उगाएंगी, और इससे यहोवा का नाम होगा, जो सदा का चिन्ह होगा कि कभी ना मिटेगा। படிக்கிறதுக்கே பழைய தமிழ் படிக்கிறது இவ்வளவு கஷ்டமாகுதே, பழைய இந்தியே पुरानी हिंदी को पढ़ने में मुश्किल लग இத रहा है, புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா? इसको समझने के लिए बहुत அதுக்கு मुश्किल தான் है। பிரசங்கியார் यही इसलिए ये प्रचारक இங்க என்ன சொல்ல வராரு. यहाँ क्या बताने के लिए आ रहा है। இப்ப நான் பிரசங்கம் பண்ணார்ல பாஸ்டர், जो पास्टर जो प्रचार किए थे, தேவன் சொல்றாரு, परमेश्वर बोलते हैं, நான் எப்படி வேலை செய்யறேன், मैं कैसे कार्य करता हूँ, வார்த்தையின் வடிவில வேலை செய்யறேன், मैं उस वचन के द्वारा कार्य நான் வார்த்தை உனக்கு தரேன், ये वचन मैं तुम्हें देता அந்த हूँ, வார்த்தைய उस वचन को நீ எடுத்து விசுவாசத்தோட பேச ஆரம்பிச்சினா आप उसको लेकर विश्वास की ओर से बात करेंगे எப்படி तो மாறிடும்? ऐसे बदल நீங்க जाएगा। மகிழ்ச்சியா புறப்பட்டு சமாதானத்தோட வாழ்வீங்க, आप आनंद से रहेंगे, நல்லா வாழ்வீங்க. आप अच्छे से जिएंगे। அதனால மலைகள் முன்பாக, மலைகள் அந்த மரங்கள் முன்பாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துக்கு முன்பாக மலை போல இருக்கிற மக்கள், इस संसार जो पहाड़ की तरह है, மரம் போல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்,
उस पेड़ के समान वो बड़े बड़े அவங்களுக்கு மத்தியில उनके बीच में நீங்க டாப் லெவல்ல வாழ்வீங்க. आप उससे बड़े टॉप लेवल में रहेंगे. அதுக்கப்புறம் சொல்றாரு, उसके बाद बोल रहे हैं முள்ளுக்கு பதிலா उस कांटे के बदला என்ன அவருக்கு காஞ்சோரி போரி முள்ளுக்கு தேவதாரு விருட்சம் வளரும், தேவதாரு விருட்சம் வளரும், முள்ளுக்கு பதிலா தேவதாரு விருட்சம் வளரும்ன்றாரு. ஒண்ணு அல்ல, அப்படி நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா, ஆதாமுக்கு என்ன வளர்ந்துச்சு? முள்ளும் குறுக்க வளர்ந்துச்சு. आदम के पास क्या है? वो कांटे அவன் वगैरह பாவம் செஞ்சிட்ட உடனே वो पाप जो किया था. அத மாதிரிதான் இன்னைக்கு வியாதி, நோய், வறுமை இல்லாம எல்லாம் உன் வாழ்க்கையில இருக்கலாம். इसलिए अभी वो बीमारी से कुछ आपके पास नहीं हो, वैसे आप रह सकते हैं. பணம் இல்லாத இருக்கலாம், आप बिना धन के रह सकते வீடு இல்லாத இருக்கலாம், हैं. आप घर बिना घर के रह सकते வாகனம் இல்லாத இருக்கலாம், हैं. चाहे वो आपके पास ना அடி மட்டமா இருக்கலாம், நீங்க கீழே இருக்கலாம். आप बहुत नीचे रह सकते हैं. ஆனா நான் சொன்ன வார்த்தையின்படியே जैसे मैं जो आपको जो विश्वासित वचन बोला, अगर विश्वास நீங்க करेंगे, பேச ஆரம்பிச்சீங்கன்னா आप उसके द्वारा बात करेंगे, முள்ளா இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா மாறிடும். आपका जो कांटा वाला जीवन है वो आशीष में बदल जाएगा. அப்புறம் ஒரு மாதிரி மோசமான அந்த செடிக்கு பதிலாக, அப்படின்னா மோசமான வாழ்க்கைக்கு பதிலாக उस अजीब सा वो जीवन के बदले में மிருது செடி, அப்படின்னா எல்லாமே என்ன சொல்றேன்னா, வாழ்க்கை எல்லாமே நல்லா ஆயிடும்ன்றார். आपका जो जीवन है वो अच्छे से कर देंगे. வியாதி இல்லாத இருக்கும், बिना वो बीमारी में பலவீனம் இல்லாத இருக்கும், பலவீனம் இல்லாத இருக்கும், वो बिना बलहीन में रहेंगे. கண்ணீர் இல்லாத இருக்கும், वो बिना आंसू में रहेंगे. கவலை இல்லாத वो இருக்கும், बिना चिंता में रहेंगे. அந்த எல்லாமே நல்லா இருக்கும். वो उनका सब कुछ अच्छे से रहेगा. எல்லா குறைவும் மாறிடும், सारे उनके सारे कमी बदल जाएंगे. எல்லா நிறைவோட வாழ்வீங்க. सारा भरपूर में बदल जाएगा. உலக மக்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. संसारिक जो लोग होंगे वो देखकर आपको देखकर आश्चर्य में रहेंगे. மரம் மலைகள் உங்களை பார்த்து கை கொட்டி உங்களை வரவேற்கும். आपको पहाड़ आपको आपके लिए तालियां बजाएंगे. இந்த உலகத்துல யார கை தட்டி வரவேற்பாங்க? यहाँ संसार के लोग किसको ताली बजाकर பெரிய बुलाते हैं? சாதித்தவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, நாட்டுல ஒரு ரன்னிங் ரேஸ் போயிட்டு, இல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு, இல்ல ஒரு பெரிய செஸ் போர்டு விளையாடிட்டு டாப் லெவல்ல இருக்கிறவங்கள தான் जो बड़े बड़े आधिकारिक लोग होते हैं, चाहे वो रनिंग रेस में हो, चाहे किसी भी स्पोर्ट्स में हो, ஏதோ படிச்சு பெரிய ஆள் ஆகி, चाहे वो पढ़ के वो बड़े आदमी बने हो, இல்ல நல்லா சம்பாதிச்சு பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு, चाहे वो कमाकर वो चाहे वो நிறைய பேருக்கு வேலை கொடுத்து बहुत सारे को काम दिए हो, அப்படிப்பட்ட மக்களை தான் ऐसे लोग को இந்த உலகம் கொண்டாடும். ये संसार जाकर उनके लिए आनंदित रहेंगे. அவங்கள பெருசா யோசிப்பாங்க. उनको वो बड़ा सोचेंगे. உலகத்திலே பெரிய பணக்காரர் யாரு? எலன் மஸ்கா அப்படின்னுவாங்க. सबसे अमीर कौन है? அம்பானியா? क्या वो अंबानी है? அப்புறம் அதானியா? क्या वो अंडाली है? அப்படி இப்படின்னுவாங்கல. ऐसे वैसे वो बोलते हैं. அந்த மாதிரி நீ என் வார்த்தையை வச்சு, वैसे ही मेरे वचन को விசுவாசத்தை வச்சு आप विश्वास को நீ रखकर வாழ ஆரம்பிச்சினா, अगर आप वैसे ही जिएंगे, இந்த உலக மக்கள் லிஸ்ட்ல நீ இருப்ப. ये इस पूरे संसार के लिस्ट में आप रहेंगे. ஆமென். आमीन. அததாங்க மிருது செடி, அந்த செடி, மலைகள், குன்றுகள், பழைய கால தமிழ் அது. इसलिए ये यहाँ पर इस पेड़ों के बारे में बोल रहे நம்ம हैं. என்ன பண்றோம்? இது எதையோ சொல்லுது போ, ये ऐसे ही कुछ बोल दे रहा है. அவரே ஏதோ பிரசங்கம் பண்றாரு. ऐसे ही वो कुछ भी प्रचार कर रहे ஆவர हैं. கதையை பாரியா, ஆவர கதையை பாரு. वो वैसे दूसरे कुछ कहानी को देख. நம்மளுக்கு குடிசை தான் கூட இல்ல, குடிசை கூட இல்ல. हमारा तो झोपड़ी भी नहीं है. ஆமா, இது மிருது செடியா, அந்த செடியா, மலைகளாம், அப்படியா, இதெல்லாம். चाहे वो ये ऐसा पेड़ हो, चाहे पहाड़ हो, उसके बारे में மரியாள் அப்படி சொன்னாங்களா? क्या மரியாள் मरियम ऐसे बोली? குழந்தைய ஆண் துணை இல்லாத குழந்தை கொடுப்பேன்னு சொன்னாங்க. वो बिना बिना पुरुष के वो उनको वो पुत्र देंगे, वो क्या बोली? தேவதூதன் உனக்கு மூளைக்குதா? पवित्र आत्मा क्या आपको दिमाग है? பவித்ர ஆத்மா இல்ல, தேவதூதரை பார்த்து स्वर्गदूत क्या आपको दिमाग है? மூளைக்குதா தேவதூதனே? क्या स्वर्गदूत आपके पास क्या दिमाग है? ஊரெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஆண் துணை வச்சு குழந்தை பிறகுது. पूरे संसार के लोग शादी कर कर बच्चे उत्पन्न करते हैं. மேல இருந்து இறங்கி குழந்தை பிறக்கன்ற ஆண் துணை இல்லாத. कैसे वो ऊपर से वो போ போ बालक போ देंगे? போ வேலை பார், வேலை तू பார். जा कुछ दूसरा कुछ काम देख. அப்படியே சொன்னாங்க. क्या वो ऐसे बोले? தேவ தூதன் சொல்லும் போது
அப்படியே வணங்கினாங்க. स्वर्गदूत जो बोले थे वो वैसे ही उन्होंने நான் ग्रहण சொல்றேன், किया। பரிசுத்தாவி மேடையில இருந்து இங்க சொல்றேன் நான். पवित्र आत्मा के द्वारा मैं आपको சும்மா बोलता हूँ, பிரிட்டோவை பார்க்காதீங்க. चाहे वो ऐसे ही आप ना सोचें, சும்மா இது ஒரு மத சடங்கு ஆச்சாரம் கிடையாதுங்க. ऐसे ही आप कुछ ना समझें। இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, यीशु अपने लहू को बहाए हैं, பாடுபட்டு இருக்கிறாரு, वो हमारे लिए मार खाए हैं, மரிச்சு இருக்கிறாரு, वो हमारे लिए உயிரோடு எழுந்து இருக்கிறாரு. वो मृत्यु से वो जी நீங்களும் उठे நானும் हैं। நீங்களும் நானும் பாவத்துல கடந்தோம். आप और हम पाप में थे, பிசாசு பிடிச்சு வச்சிருந்தா உங்களே. शैतान हमें पकड़ के रखा था, கர்த்தர் வாங்கி இருக்கிறாரு. परमेश्वर ने उसे हमें இவ்வளவு छुड़ाया है, செஞ்சவரு इतना कुछ हमारे लिए किया எல்லாம் है। நல்லது செய்ய மாட்டாரா உங்களுக்கு? क्या हमारे लिए वो अच्छे कार्य नहीं करेंगे? ஏங்க உயிரே வாங்கி கொடுத்துக்கிறாருங்க உங்களை. वो हमारे जीवन को उस शैतान से लिए हैं। அதை செஞ்சவரு உங்க வாழ்க்கை நல்லா ஆக்க மாட்டாரா? क्या वो आपके लिए वो अच्छा काम नहीं करेंगे? ஆமென். आमीन। நான் பாட்டு பாடும்போது பாட்டு பாடினேன். मैं जब गीत गाने के समय में गीत கர்த்தர் गा பற்றி रहा யோசிச்சு था, பார்த்தேன். परमेश्वर बारे में सोच रहा था, அவர் செஞ்ச பாவத்தையும் மன்னிக்கிறாரு, वो जो पाप किए वो उस पाप से भी वो செய்யற क्षमा किए। பாவத்தையும் மன்னிக்கிறாரு, वो जो मैंने पाप किया वो उस पाप को भी वो செய்ய क्षमा போற किए। பாவத்தையும் மன்னிக்கிறாரு. जो करने वाला पाप वो भी क्षमा कर देता। அதுக்கு தாங்க அவருக்கு அப்படியே பாடணுங்க. इसलिए मैं उसके लिए ऐसे गीत को गाया था। நீங்க பாவம் செய்த பார்த்து வேணா வேற யாரா கழுத்தா மட்டும் அடிச்சிருவான். किसी ने पाप किया है तो आप उसको देख कर उसको गाल पे ही मारते ஆனா हो, கர்த்தர் पर परमेश्वर அவரை நாம் குமாரனுக்குள்ள நம்மள பாக்குறாரு, वो हमें अपना இயேசுக்குள்ள பாக்குறாரு. हमें वो यीशु के जैसा वो देखते ஏன்னா हैं। என் பிள்ளை குமாரன் இயேசு ये मेरा पुत्र यीशु है, எல்லாத்துக்கும் அவ்வளவு பட்டுட்டார் பாடு. वो हमारे लिए वो खुद को कुर्बान कर दिए। அவரால தான் உன்னை ஏத்துக்கினேன், उसके वजह से मैं तुझे ग्रहण करता அவர் हूँ, நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், मैं उसके वजह से ही तुम्हें आशीष देता हूँ, அவர் நிமித்தம் உன்னை மன்னிக்கிறேன், मैं उसके वजह से ही तुम्हें அவர் क्षमा நிமித்தம் करता உனக்கு எல்லாம் செய்வேன். हूँ, मैं उसके वजह से ही तुम्हारे लिए सब कुछ இது करूंगा। எண்ணி பார்த்தாலே பாட்டு வரும். ये आप सोच कर ही देखेंगे तो उस गीत आएगा, சும்மா நிக்க மாட்டோம். ये ऐसे ही आप खड़े नहीं रहेंगे। ஹலோ, आप समझ रहे हैं? பாட்டு பாடுறீங்களா? क्या गीत ஆராதனை को இல்ல, गाते हैं, आराधना करते हैं, கடவுளை பாடுங்க, परमेश्वर में கர்த்தரை देखें, துதிங்க, परमेश्वर की स्तुति करें, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. परमेश्वर की स्तुति करें। கடைசியாக एक आखिरी, இப்ப உள்ள இருந்து நீங்க வெளிய நிக்கிறீங்க, आप बाहर खड़े रहते உள்ள हैं, இருந்து ஒரு குரல் வருது, अंदर से एक आवाज को आ रहे हैं, உங்களுக்கு நீங்க சுகமாவீங்க, आप चंगाई में रहेंगे, உங்களுக்கு 5 லட்சம் கொடுக்குறேன். मैं आपको 5 लाख देता हूँ। வேற குரல் மட்டும் வருது, बस एक आवाज ही आ रहा है, உள்ள ஆளு இல்ல, अंदर வெளிய ஆளை பார்க்கல. நீங்க बाहर कोई भी नहीं है। வெளிய ஆளு பார்க்காதனால அது சத்தம் இல்லையா? அது वो बाहर के लोग को वो देख के क्या वो आवाज नहीं है? ஆளை தான் பார்க்கல, बस वो लोग को ही नहीं देखे, ஆனா அந்த குரல் வந்துச்சு வெளிய, पर वो आवाज आया बाहर, அந்த சத்தம் வெளிய வந்துச்சு. वो आवाज बाहर आया। அது போலதான் वैसे ही தேவன் வார்த்தை வருது, परमेश्वर का वचन आता है, बात आता है, அது எப்படி வந்து அந்த வெளியே உள்ளந்து ஒருத்தர் சொல்றத எப்படி நம்புறோமோ, जैसे हमें अंदर से जब वो आवाज आता है वैसे हम मानते हैं, தேவன் சொல்றத நம்புங்க. वैसे ही परमेश्वर जो बोलते हैं उसे आप विश्वास करें। நீங்க சில நேரத்துல உள்ள ஆபீஸ்க்குள்ள போக மாட்டீங்கல்ல, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல कभी कभी आप ऑफिस में या कहीं नहीं जाते हैं, அவங்க உள்ளன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தரம் போங்க 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 அப்படின்னு. मैं आपको दे रहा हूँ, जाओ जाओ करके। குரலை தான் கேக்குறீங்க. क्या सिर्फ आप आवाज को सुनते हैं? ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல रेलवे स्टेशन में இப்பொழுது பிளாட்ஃபார்ம் 2ஆம் நம்பர்ல இந்த நம்பர் வருது, இந்த ட்ரெயின் வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? प्लेटफॉर्म में इस नंबर पे गाड़ी आ रही है, आप क्या करेंगे? யாரா எங்கடா பேசுறாங்க? कहाँ है, कौन बात कर रहा ஒரு ஆள் அங்க பேசுறாரு, கரெக்டா அந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க. है? एक व्यक्ति बात कर रहा है तो आप करेक्ट उस प्लेटफॉर्म में रहते நான் हैं। எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, मैं ஆவியானவர். आपको कितने अच्छे से बता रहा हूँ। கரெக்டா 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் போறீங்களா இல்லையா? करेक्ट 2 नंबर पे आप जाते 1ஆம் நம்பர் சொன்னா 1ஆம் நம்பருக்கு போறீங்களா இல்லையா? एक नंबर तो आप 1 नंबर அங்க पे அனௌன்ஸ்மென்ட் கேட்ட அந்த இடத்துல போறீங்களா இல்லையா? आप अनाउंसमेंट करते ஆளை பார்க்கல, आप लोग को नहीं ஆனா देखते, அங்க போய் நிக்கிறீங்க, फिर भी आप जाकर அங்க वहाँ खड़े रहते அங்க हैं, போறீங்க. आप जाते हैं, தேவனுடைய வார்த்தை வருது, परमेश्वर का वचन आता है, அந்த வெறும் சத்தத்தை கேக்குறீங்களா? आप सिर्फ आवाज को सुनते அது हैं, அப்படியே நம்புங்க. अब आप वैसे ही विश्वास करें। பிளாட்ஃபார்ம்ல போய் நின்னு எப்படி கரெக்டா போறீங்களோ, प्लेटफॉर्म में आप जैसे खड़े होकर आप सही से जाते हैं, தேவன் சொல்றார், உன் சுகமாக்குவேன், मैं तुझे चंगाई உன்னை करूंगा, ஆரோக்கியமாக்குவேன், मैं तुझको आरोग्य உன் में குடும்பத்தின் रखूंगा, தேவைகளை சந்திப்பேன், मैं तेरे परिवार की सारी जरूरतों को पूरा करूंगा, உன் கண்ணீரை துடைப்பேன், मैं तेरे आंसुओं को உன் கவலையை पोंछूंगा, போக்குவேன், तेरे चिंताओं को मैं दूर நீ வர வர करूंगा, விருத்தி அடைவாய், तू प्रतिदिन छुटकारा நல்லா पाएगा, இருப்ப, நீ तू अच्छे से रहेगा, உன்னுடைய எல்லா வலி வேதனை மாறும், तेरे सारे दुख दर्द बदलेंगे, உன் எலும்புகள் சுகமடையும், तेरे हड्डियों உன் मजबूत சதைகள் நன்றாகும், रहेंगे, तेरे मांस अच्छे से உன் रहेंगे, கண் பிரச்சனை சரியாகும், तेरे आंख की जो परेशानी वो ठीक எல்லா होंगे, பிரச்சனையும் சரியாகும் உனக்கு. तेरे सारे परेशानी ठीक होंगे। இந்த சத்தத்தை விசுவாசிங்க, उस आवाज में विश्वास करना है, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देंगे। ஆமென். आमीन। வார்த்தை வந்துச்சு, அதை மட்டும் நீங்க மட்டும் இந்த வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிங்க.
उस वचन से ही आपको बात करना है। ஆமென். आमीन। ஜெபம் பண்ணலாமா? प्रार्थना करेंगे। எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசினார் உங்ககிட்ட? कितने लोग परमेश्वर கரங்களை से தட்டி परमेश्वर आपसे கர்த்தரை बात மையப்படுத்து. किए? கர்த்தரை மையப்படுத்து. ताली बजाकर धन्यवाद करेंगे। ஜெபம் பண்ணும். प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, प्रेमी இந்த परमेश्वर, நல்ல வேளைக்கு इस அமைத்துதிக்கிறோம். समय के लिए धन्यवाद। கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम இந்த से சமூகத்துல வருகிறோம். आपके चरणों में आते हैं। கர்த்தாவே, வார்த்தையினாலே उस वचन के நீர் लिए உலகத்தை உண்டாக்குனீங்க. आपने हमारे अंदर में அப்படியே दिया। எங்களுக்கு வார்த்தை அனுப்புறீங்க. आपने उस वचन को हमारे நாங்கள் अंदर எங்க भेजा। அந்த வார்த்தையை எடுத்து उस वचन को हम எங்க लेकर வாழ்க்கையில, हमारे जीवन எங்க में, குடும்பத்துக்கு, हमारे परिवार எங்க में, சபைக்கு, हमारे எங்க कलीसिया में, தொழிலுக்கு, हमारे लोगों எங்களுடைய में, வியாபாரத்துக்கு, हमारे व्यापार में, எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் हमारी सारी सारी இந்த चीजों வார்த்தையை में பேசுகிறோம். उस वचन से मैं बात அது करना है। வார்த்தையின்படியே उस वचन के எங்களுக்கு द्वारा ஆக கடவுது वैसे ही हमारे लिए हो। என்றும் நீ சொல்லி இருக்கிறீங்க. आपने बोला है, ஆகவே நாங்கள் फिर भी वैसे ही நாங்கள் பேசுற வார்த்தையின் மூலமாக, जो मैं उस वचन से बात करता हूँ, கேட்கிற வார்த்தையின் मैं மூலமாக जो सुनता हूँ वचन எங்களுக்கு को, விசுவாசம் பெருகுது. वो मेरा विश्वास बढ़ता அந்த है। விசுவாசம் वो विश्वास பார்க்க முடியாத காரியத்தை जो हम नहीं देख सकते वो कार्य பார்க்கக்கூடிய காரியமா மாத்துது. वो उसे हम देख सकते वैसे कार्य वो बनाते हैं। அதுக்காக நன்றி ஆண்டவர். उसके लिए हम धन्यवाद करते हैं। கேட்ட சத்திய வார்த்தைகள் जो हमने सत्य वचन ஜனங்களுடைய को सुना, வாழ்க்கையில लोगों के जीवन में 100% वो 100 गुना பலிக்கட்டும் ஆண்டவர். वो फल को पाने இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். पाए। यीशु के लहू को இந்த हम வார்த்தைகளை छिड़कते பிசாசு எடுத்து போடாதபடி हैं। वो वचन शैतान ना लेने पाए। தேவன் பாதுகாப்பீராக. परमेश्वर आप देखभाल உடைய करें। ஆவியானவர் பாதுகாக்கும்படியா पवित्र ஜெபிக்கிறோம். आत्मा आप उनकी देखभाल करें। கர்த்தருடைய ஆவியானவர், ये கர்த்தருடைய ஆவியானவர் पवित्र आत्मा ஜனங்களை நடத்துவீராக. आप लोगों को चला। இயேசு ரத்தத்தை यीशु के लहू ஜனங்கள் மேல தெளிக்கிறோம். अब हम लोगों के ऊपर छिड़कते இயேசுவின் हैं। நாமத்தினால यीशु के नाम से ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं। நல்ல பிதாவே, ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। நம்ம போன வாரம் கூட சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணோம். पिछले सप्ताह भी हम सिस्टर के लिए प्रार्थना किए அவங்க थे। இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. वो आज आए हैं। கரலை தட்டி கர்த்தரை மையம். ताली बजा के परमेश्वर की महिमा करेंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். आप सबको शांति मिले।